சிற்றம்பலம். தல நீரைகனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடி அவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடி தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு தீரல் போய மறையானை மத்தள வயிறனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசதாட்சிவன் ஒரு ரதம் வச்சது போட்டி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமான் எந்தாயும் எனக்கரும் தந்தையும் சிந்தாகுலமானது ஈத்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே கூடியிருக்கோன் கொடித்த புகழியிருக்கோன் கடல் போற்றி ஆளுவிசை கல்மிதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாதவரர் திருத்தாள் போற்றி. சிற்றம்பலம். ஃபேன் போட்டுங்க. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஐய வல்ல வைத்தியநாத சுவாமியோட பெரும் கருணையை நாட்டு நாம் இன்று குமோர கோட்டப்படலம் பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியாரர்களும் கொட்டியது. அதன் அடிப்படையில் நாம் எப்போதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் சொல்றோம். அதன் அடிப்படையில் என்று அண்டமா ஆதியா அருமறையோடு ஐம்பூத பிண்டமா உலகுக்கோர் பெய்பொருளாய் பிஞ்சகனை தொண்டைகாம் அழுதுவி சொல் மாலை புனைகின்ற இண்டை சேர் சடையானை என் மனத்தில் வைத்தேனே என்று மிக அருமையாக பாடுகின்றார் நமது நாவுக்கரசர். இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு ஐம்பது. சாமி எல்லாவற்றையும் கடந்த எல்லா அண்டங்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான். இல்லை பாட்டு போறாங்கன்னா அந்த இது முடிஞ்சு அது முடிஞ்சிருக்குமே. இன்னைக்கு சஷ்டி இருக்கா? சரி. அப்படி அண்டமாயும் ஆதியாகவும் விளங்கக்கூடியவர். அவருக்கு எல்லாவற்றையும் கடந்தவர் சிவபெருமான். எல்லா அண்டங்களுக்கு அப்பாலாகவும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகவும் விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அண்டமாய் ஆதியாய் தொடக்கம் முடிவு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் சிவபெருமான். அதை மாணிக்கவாசக பெருமான் ஆதியாய் ஆதியும் அந்தமில்லாத அருட்பெரும் ஜோதி என்று கூட மிக அருமையாக கூறுவார். சேக்கிழ சுவாமிகள் ஆதியும் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி என்று கூட நமது சேக்கிழ சுவாமிகள் சொல்லுவோம். அப்படி எல்லாவற்றையும் கடந்த பெருமான் இங்கே எப்படி திகழ்கின்றார் என்று சொன்னால், அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு ஐம்பூதமாய் அருமறைகளாகவும் சிவபெருமான் விளங்குகின்றார். அந்த வேதங்களுக்கெல்லாம் தலைவன் யாருன்னா சிவபெருமான் தான். ஏன் அப்படின்னா, சிவபெருமான் ஆரம்பத்தில் அருளி செய்த இரண்டே நூல்கள், ஒன்று வேத நூல், மற்றொன்று சிவாகம். வேதம் பொது, ஆகமங்கள் சிறப்பு. இந்த வேதங்களை சாமி எந்த முகத்தை கொண்டு அருளினார் என்று சொன்னால், வேதங்களை 4 முகத்தோடு சார் வேதங்களை 4 முகத்தோடு இப்பதான் சார் 6 மணி கரெக்டா வேதங்களை 4 முகத்தோடு அருளுகின்றார். ஈசான முகம் மேல் நோக்கி, தத்புருஷ முகம் கிழக்கு நோக்கி, அகோர முகம் தெற்கு நோக்கி, வாமதேவ முகம் வடக்கே பார்க்க, சத்தியோஜாத முகம் மேற்கே பார்க்க இருக்கக்கூடிய அந்த 5 முகங்களில் கீழே இருக்கக்கூடிய 4 முகத்தை கொண்டு சிவபெருமான் வேதங்களை அருளினார்.
தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்கின்ற 4 முகத்தை கொண்டு சாமி வேதத்தையும், உச்சி முகத்தை கொண்டு ஆகமங்களையும் சிவபெருமான் அருளினார். அப்படி 4 முகத்தை கொண்ட அருளிய அந்த வேத நூல் பொதுவென்றும், உச்சி முகத்தை கொண்டு ஈசான முகத்தை கொண்டு அருளிய ஆகமங்கள் சிறப்பு நூல் என்றும் கருதப்படுது. சிவபெருமானே எழுதி வைத்த 2 நூல் எதுனா, ஒன்று வேதம், மற்றொன்று சிவ ஆகமம். இப்ப நாம எதன் வழியில் நடக்கணும் அப்படின்னா, நம்ம சிவ ஆகமங்கள் வழியாக நம்ம நடக்கணும். சிவ ஆகமங்கள் என்ன சொல்லும் என்று சொன்னால், அதில் சுவாமி என்ன எழுதி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், அதில் அவரை அடையக்கூடிய முறையை சிவபெருமான் நமக்கு அந்த 28 ஆகமங்களில் சொல்லி வைக்கிறார். ஆரம்பத்துல சுவாமி எண்ணில்லாத ஆகமங்களே அருளினார். எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்தருள, அன்னலாதமை அரிச்சனை புரிய ஆதரி தலைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவர் கொழுந்து என்று சொல்வதற்கு இணங்க சிவபெருமான் ஆரம்பத்துல எண்ணில்லாத ஆகமங்களை அருளினார். அது இந்த உயிர்களுக்கு பயன் தருமா என்று யோசித்து, அடுத்து 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகுதவும் சித்தியெல்லாம் பெற்றும் குருவரினால் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சரணமாம் தினம் என்று கூறுவதற்கிணங்க அடுத்து சிவபெருமான் என்ன பண்ணாரு, 100 கோடி ஆகமம் அதையும் சுருக்கி என்ன பண்ணாரு, 28 ஆகமங்களாக தொகுத்து கொடுத்தார். காமிக முதலாக வாதிலும் ஈராக 28 ஆகமங்களை சிவபெருமான் அருளினார். சரி, இந்த உயிர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருமல தேவநாயனரை வைத்து ஒரு 9 தந்திரங்களாக அந்த 28 ஆகமங்களுடைய சாரங்களை சிவபெருமான் இந்த 10ஆம் திருமுறையில் 9 தந்திரங்களாக திருமூல தேவநாயனரை வைத்து நமக்கு அருளிச்சு. அப்படிப்பட்ட பெரும் கருணையாளர் சிவபெருமான். இந்த உயிர்களுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் பயன் தர முடியுமோ அந்தந்த விதத்திலெல்லாம் பயன் தரக்கூடியவர் நமக்கு பெருமை. அப்படி இந்த வேதங்களையும் சிவ ஆகமங்களையும் நாம் கற்று உணர்ந்து தேர்ந்து நாம் அதன் வழி நடப்பதற்கு உண்டான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். குறிப்பாக ஆகமங்களில் என்ன சிவபெருமான் சொல்லி வைத்திருக்கின்றாரோ சித்தாந்தத்தை சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முக்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கியில் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர், இது என்ன பிராந்தே என்று சிவஞான சித்தியார் என்ற நூல் நமக்கு சொல்கிறது. சித்தாந்த முறைப்படி நாம் கடைபிடித்தால் முதலில் சிவபெருமான் நம்மை அவரையே நினைக்கும்படி முதலில் செய்வார். 2வது என்ன செய்வாரு, ஜீவன் முக்தராக வைத்து மலத்தை கழுவார், ஆண்டு மலம் கழுவி. அடுத்து என்ன செய்வார் அப்படின்னா ஞானத்தை கொடுப்பார், ஞானவாரி மடுத்து. அடுத்து என்ன செய்ய வைப்பார் என்றால் ஆனந்த பொழிவித்து. அதுக்கப்புறம் என்ன செய்வார் அப்படின்னா இனி வரும் பிறப்பை அறுத்து. இப்படி ஒவ்வொரு நிலையாக நம்மளை கொண்டு போய்கிட்டே இருப்பாரு சிவபெருமான். அதுக்கு அடிப்படை என்ன செய்யணும் அப்படின்னா சித்தாந்தம் நாம் கற்க வேண்டும். சித்தாந்தங்கள் அனைத்தும் சிவபெருமான் ஆகமத்தில் சொல்லப்பட்டதுதான் நமக்கு சித்தாந்தமாக வந்திருக்கின்றது. சிவபெருமான் கையில ஒரு ஏடு வச்சிருக்காரா, தஷ்டாமூர்த்தி கையில ஒரு ஏடு வச்சிருக்காரா? தஷ்டாமூர்த்தி யாரு சொல்ல, சிவபெருமான். அவர் கையில ஏடு வச்சிருக்காரா? அதுதான் சித்தாந்தம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த சிவஞான போதம் அப்படின்னு கையில வச்சிருக்காங்க. அந்த சிவஞான போதத்தை கையில வச்சிருக்கும் போதுதான் மாணிக்கவாசக பெருமான் இதே திருப்பெருந்துறைக்கு வர்ற வழியில ஊடால தொண்டி மாநகரத்துக்கு செல்ல போனார். அங்க ஊடாலே திருப்பெருந்துறையில மாணிக்கவாசகரை வரவழைத்து அப்படி பக்கத்துல போனாரு மாணிக்கவாசக பெருமான். போனதுமே சாமி கையில அந்த ஏடை வைத்திருந்தார். அப்படி பார்த்ததுமே அவருக்கு குருவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன கேள்வி கேட்டாரு, சாமி நீங்கள் தாங்கள் வைத்திருக்கின்ற ஏடு என்ன அப்படின்னு கேட்டாரு. இது சிவ ஞான போதம் அப்படின்னாரு சாமி. சாமி சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்பதை அடியருக்கு நீங்கள் கூறினீர்கள் ஆனால் உங்களுடைய சிஷியனாக ஆவேன், நீங்களே என்னுடைய குருநாதராக ஆவீர்கள் அப்படின்னு. அடுத்த நிமிஷமே சாமி என்ன பண்ணாரு, சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, தன்னிகர் இல்லாதது, நிலையானது அப்படின்னாரு. ஞானம் என்றால் என்ன அப்படின்னாரு. ஞானம் என்பது அதை பற்றி அறிவது ஞானம் அப்படின்னாரு. போதம் என்பது என்ன அப்படின்னாரு. போதம் அதை பற்றி தெளிவது போதம் அப்படின்னாரு. உடனே திருவடியில விழுந்தாரு மாணிக்கவாசகர். யார் திருவடியில? சிவபெருமான் திருவடி. இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அப்படி சாமி 2 திருவடியும் தூக்கி
மாணிக்கவாச பெருமானுடைய அந்த தலையில் வைத்தார். சிரசுல வைக்கவும் அப்படியே அவருக்கு ஞானம் வந்தது மாணிக்கவாசர். அப்பதான் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அதிகம் பாட ஆரம்பிச்சு. அப்படி ஆகமங்கள்ல சாமி என்னென்ன எழுதியிருக்காரோ அத்தனையும் நமக்கு சித்தாந்தமாக வந்திருக்கின்றது. ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, இறைவனை அடைவிக்கக்கூடிய முறைகளை சொல்லப்பட்டிருக்கு. இறைவனை அடைவிக்கக்கூடிய நெறிகள் என்ன அப்படின்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற நெறிதான் நமக்கு உண்மையான நெறிகள். இப்ப நன்னெறியாவது நமச்சிவாவே அப்படிங்கிறார்ல, அந்த நன்னெறி என்ன அப்படின்னா இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம். உண்மையான தவம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம். காட்டுல போய் இருப்பது தவம் அல்ல. வீட்டுல இருந்தபடியே நாம் சித்தாந்தத்தின்படி கடைபிடித்தால், சரியை, கிரியை, யோகம் என்கின்ற தொண்டை நாம் செய்தால் நமக்கு ஞானம் ஞானம் வராம என்ன செய்ய முடியாது, மோட்சம் அடைய முடியாது. ஞானத்தை கொடுத்தால் என்று மோட்சம் கூடா என்று கூட நமது அருளாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி சித்தாந்தத்தை நமக்கு பிழிஞ்சு கொடுத்துருக்காங்க நமது அருளாளர்கள். யாரு? நமது திருமுறை ஆசிரியர்கள் அத்தனை பேரும் சித்தாந்த நெறிய இப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க இறைவன் திருவடியை அடையலாம் என்று நமக்கு திருமுறைகள் மூலியமாக, முதல் பாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தோடுடைய செவ்வியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடு உடைய மலரான்மொழினால் பணிந்து ஏத்த அருள் செய்த வீடு உடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என்று முதல் பாட்டுல என்ன சொல்றாரு? பண்டை பிறவிகளில் பெருமானே உன்னை மலரால் அச்சித்த காரணத்தினால் எனக்கு அருள் செய்திருக்கின்றாயோ என்று ஞானசம்பந்த பெருமான் முதல் பாட்டிலே சொல்றாரு. திருநாவுக்கரசு பெருமான் என்ன சொல்றாரு? காலையில முதல்ல வெள்ளத்துல எந்திங்க, தண்ணீரில் நீராடுங்க, சுவாமிக்கு பூவை போய் பாருங்க, வழிபாடு செய்யுங்க அப்படின்னு பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்ட அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினால் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கருவிலில் கட்டி போல்வார் கடவுள் வியட்டனாரே என்று சொல்வதற்கு என்னங்க, காலையில எந்திரிச்சதுமே முதல்ல என்ன செய்யணும்? குளிக்கணும். அது 5 எழுத்து சொல்லி குளிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது பார்த்தீங்கன்னா பாட்டு படிச்சுக்கிட்டே குளிப்பாங்க, அது சினிமா பாட்டு பாடிக்கிட்டே குளிப்பாங்க. அதுதான் அப்படின்லாம் செய்யக்கூடாது. நமக்கு திருமுறை பாடல் இருக்கு. பெரும்புழல் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஏற்கனவே அன்னைக்கு சொன்னேன், அந்த தண்ணீர்ல சிவகங்கையாக பாவித்து அதில் நமச்சிவாயம் எழுதி நாம அதை நீராடினோம் என்றால் உடல் அழுக்கு மட்டுமல்லாமல் உள்ள அழுக்காக இருக்கக்கூடிய ஆணவ மலமும் நமக்கு நீங்கும் என்று நாம ஏற்கனவே பார்த்தோம். தண்ணி கொண்டு வர்ற ஆள் இன்னும் கொண்டு வரலையோ? அவங்க மல்லிகை சொன்னோம்லன்னு, மல்லிகை அவங்க வெண்ணி கொண்டு வருவாங்க. கொண்டாங்க விளாட்டுக்கண்ணில் கூட கொண்டாங்க. ஏன்னா அப்படி இப்ப மாணிக்கவாச பெருமான் எப்படி இருந்தாரு, ஒவ்வொரு அருளாளர்களும் எப்படி சொல்றாங்க? ஞானசம்பந்த பெருமான் பண்டை பிறவில் மலரால் அரிச்சதுனாலும் சொன்னாரு. திரு நாவுக்கரசு பெருமான் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு வெளுக்கு விட்டு பூமாலை புனைந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா செயசெய போற்றி என்றும் அலைபுணர்ச்சிய செஞ்சடை ஆதி என்றும் அருளா என்றென்றே அலரா நில்லே என்று அருளாளர்கள்லாம் ஒவ்வொரு நிலையிலும் இருந்து பாடியிருக்கணும். அவங்க சொன்னதெல்லாம் நாம என்ன செய்யணும்? அதை கடைபிடிக்கக்கூடிய நெறியில் நாம இருக்கணும். அப்படி இந்த பாட்டை சொல்றாரு, அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு ஐம்பூதமாய். ஐம்பூதங்களையும் யார் இருக்கா? ஐம்பூதங்கள் சிவபெருமான் அருள் இல்லாம அது என்ன செய்யாது, இயங்காது. இப்ப காற்று தானா செய்யுமா? அதுக்கு அறிவு கிடையாது, ஆனா அசையுது. அறிவற்ற பொருள் தானாக இயங்கக்கூடிய வலிமை அதுக்கு கிடையாது. இப்ப சேரு தானா போய் அங்கிட்டு போய் அங்க போ சேரு அப்படின்னு அது போயிருமா? போகாது. நாம தான் என்ன செய்யணும்? தூக்கி இறக்கி வைக்கணும். அதுக்கு அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருளை அறிவுடை நாம என்ன செய்யணும்? எடுத்து இயக்குவது போல அறிவற்ற பஞ்சபூதங்களை எடுத்து இயக்குவது பேரறிவுடைய இறைவன் எடுத்து இயக்குவார். நம்ம அறிவு கொண்டுலாம் இயக்க முடியாது. அப்ப ஐம்பூதங்களாவும் யார் இருக்கா அப்படின்னா சிவபெருமான் தான் இருக்கின்றார். எல்லா பொருள்களையும் அவன் கலந்திருக்கின்ற காரணத்தினால் எல்லா பொருளையும் இயக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அதனாலதான் அவருக்கு பேராற்றல் உடைமை என்கின்ற ஒரு குணம் அவருக்கு இருக்கு. என்ன குணம்? பேராற்றல் உடைமை. இப்பதான் அவங்க இது தண்ணி மொக்க போனாங்க. கரெக்டா உங்களை இப்பதான் தேடிக்கிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டீங்க. அப்படி சாமிக்கு ஒரு முக்கியமான குணம் என்னன்னா பேராற்றல் உடைமை.
இப்போ பஞ்சபூதங்கள் நெருப்புல இருந்து சூடு தானாக வராது, காற்றுல இருந்து தானா அசையாது, தண்ணியில இருந்து குளிர்ச்சி தானா வராது, ஆகாயம் தானா இடைவெளி கொடுக்காது. இப்படி எல்லாமே இறைவன் அருள் இல்லாம எதுவுமே பஞ்சபூதங்கள் இயங்காது என்பதனால் இங்கே ஐம்பூதங்களாகவும் இறைவன் விளங்குகின்றான் என்று இந்த இடத்துல சொல்றாரு. ஐம்பூதமாய் பிண்டமாய் உலகுக்கோர் பிண்ட அண்டத்துல மட்டும் இல்ல, அவர் எங்க இருக்காரு? பிண்டத்துல இருக்காரு. பிண்டத்திலே பஞ்சபூதங்கள் இருக்கு. நீர் இருக்கா? உடம்புல நீர் இருக்கா? எப்படி இருக்கு? ரத்தமா இருக்கு, எச்சியா இருக்கு, இப்படிலாம் நீர் இருக்கு. வேர்வை என்ன சொல்றாங்க? கரெக்டா சொல்றீங்களே, பரவாயில்லையே, ஈஸியா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. வேர்வை அப்படி வேர்வை வந்து தண்ணியா வருது, நீர். அப்புறம் நெருப்பு எங்க இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம உடம்புக்குள்ள நெருப்பு எங்க இருக்கு? அடி வயிறு, பசி எடுத்துருது, அங்க கப 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 கபன்னு வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. 1 மணி ஆயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சாப்பாடை தேட ஆரம்பிச்சிருது. 3 மணி நேரம் தான் கேப்பு. அடுத்த நிமிஷமே இட்லி இருக்கா பொங்கல் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளுடைய நிலைமைலாம் அப்படிதான். இட்லி பொங்கல் இருக்கா காலையில, மதியம் ஆயிடுச்சுன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான், ஈவினிங் ஆயிடுச்சுன்னா வேற என்ன இருக்கு அப்படின்னு நம்ம இப்படியே சொல்லிட்டே இருப்போம். ஆனாலும் சாப்பிட்றதை விடுறோமா பாத்தீங்களா? 3 வேளைக்கு கரெக்டா வேலை வேலைக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஆனா வேலை வேலைக்கு இறைவனுக்கு பணி செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு. காலைல எஞ்சி திருக்கோயிலுக்கு போகணுமே, வழிபாடு செய்யணுமே, காலைல எஞ்சி எத்தனை வேலை இருந்தாலும் அனுஷ்டானம் பண்ணிட்டு தான் வெளியில போகணுங்கிற நிலைமை நமக்கு வருதா? வரணும். திடீர்னு நம்ம சாயங்காலம் பார்த்துக்கூடும் அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்க கூடாது. திடீர்னு விருந்தாள் வந்துட்டாங்கன்னா போச்சு, அப்படி மறந்துடும். அப்புறம் குரு நிந்தனையாயிரும். அதனால அனுஷ்டானம் காலையில முதல்ல எந்திரிச்சு அந்த வேலையை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்து சாயங்காலம் பண்ணா ரொம்ப சிறப்பு. 2 வேலையும் பண்ணா ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2 வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? காலை மட்டும் தான் பண்ணிட்டு விடாம. சரி, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 2 தடவை பண்ணுங்க. அமாவாசை பௌர்ணமி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 2 தடவை பண்ணிட்டே. இப்ப இன்னைக்கு யாரும் இல்ல, ஃப்ரீயா தான் இருக்கும் அப்படின்னா பண்ணிருங்க. சார், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிட்டே இருக்கணும். விருந்தாளர் வந்துட்டேன், அதனாலதான் முதல்ல காலையில எழுந்திரிச்சு ஒரு வேலை எப்படியாவது பண்ணிடணும். அதுக்கப்புறம் சாயங்காலம் வாய்ப்பு கிடைக்கும் போது சாயங்காலம் பண்ணிடணும். அப்படி அருளாளர்கள் எல்லாம் நமக்கு இந்த முறைப்படி நீங்கள் நடங்கள் என்று நமக்கு வலியுறுத்தி வருகின்றார்கள். 2வது, எல்லாவற்றுக்கும் மேல பஞ்சபூதங்களாகவும் இறைவன் இருந்து நமக்கு இயக்குகின்றார். அந்த பாட்டுல சொல்றார், அண்டமாய் ஆதியாய் அருமறையோடு ஐம்பூதமாய் பிண்டமாய் உலகுக்கோர் பெய்ப்பொருளாய். அதாவது சாமி எப்படி இருக்காரு அப்படின்னா, எல்லா விதமான பொருள்களிலும் கலந்து இந்த நுகர்பொருள்களையும் இறைவன் என்ன செய்யறாரு? நமக்காக கொடுத்து. அத்தனை உலகத்துல உள்ள பொருள் எல்லாம் யாருக்காக கொடுத்துருக்காரு? அவர் அனுபவிக்கிறதுக்கா? இல்ல, நாம அனுபவிக்கிறதுக்காக இந்த பொருள் எல்லாம் கொடுக்குறாரு. அது கூட கருணை தான். கருணை இல்லாம எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட மெய்ப்பொருளாய் பிஞ்சகனை, பிஞ்சகன்னா தலைக்கோலம் கொண்டவன் அப்படின்னு. சாமி என்ன தலைவர் அணிஞ்சிருக்காரு? கங்கையை அணிஞ்சிருக்காரு. கங்கை அணிஞ்சிருக்காரா? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு இன்ஜினியர் வந்து சாமி பாட்டுட்டாங்க. ஒரு இன்ஜினியர் வந்து கேட்டானா, பாட்டுட்டாங்க உங்க சிவபெருமான் ஏன் கங்கையை ஏன் உங்க தலையில வச்சிருக்காருன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, நீங்க இன்ஜினியர் தானே சார்? ஆமா சார். நீங்க 2 மாடி வீடு கட்டினீங்கன்னா எங்க சார் வாட்டர் டேங்க் வைப்பீங்க? 2வது மாடியில. 100 மாடி வீடு கட்டினீங்கன்னா எங்க சார் வைப்பீங்க? 100வது மாடியில. அப்படியா சார்? அதே போலதான் எங்க சிவபெருமான் தலைமையில வச்சிருக்காரு. அண்ட சராசரங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கறதுக்காக சீவை வச்சிருக்காரு அப்படின்னதும் அவர் பேசவே இல்லையா, அப்படி போயிட்டார். அந்த மாதிரி சுவாமி வந்து இல்லாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அத்தனை உயிர்களுடைய அசைவையும் ஒரு சேர அறிவாரா சிவபெருமான். நாம விட்டு விட்டு தான் அறிவோம், அவரு ஒரு சேர அறிவார். ஒவ்வொரு உயிர்களுடைய அசைவும் சிவபெருமானுக்கு தெரியும். யாரு தப்பு செஞ்சாலும் யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்கு தெரியும். யாரும் இல்ல, நம்ம தப்பு செய்யலாம் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள யாரு இருக்கா? நம்ம உயிருக்குள்ள அவருக்கு தெரியும் நாம செய்யறது. அப்புறம் மனசாட்சி உறுத்தும், ஏன் தப்பு பண்ணிட்டோமே, அதுவே நம்மளை அழைச்சிடும். அதனால வழிபாட்டுக்கு வந்துட்டோம்னா குடும்ப அளவுக்கு என்ன செஞ்சிடணும்? எல்லாத்தையும் தவிர்த்து நாம வழிபாடு கெட்டது செய்யறதுக்கு பயப்படணும், செய்யவே கூடாது. இது உங்களுக்கு பார்த்து வித்தியாசம். பிஞ்சகனை தொண்டர் தா மலர் தூவி சொல் மாலை புனைகின்ற இந்த தொண்டர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மலர் தூவுவாங்க. வேற என்ன செய்வாங்க? சொல் மாலை பயில்வார்கள். யாருக்கு? சிவபெருமானுக்கு. சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கால் அப்படின்னு கூட அது நாவுக்கரசர் பெருமான் கூட கூறுவார்.
டெய்லி நீங்க சொல்மாலை பயில்றீங்களா? எப்ப பயில்கிறீர்கள்? காலையிலயா? காலைல 11 மணிக்கு வந்து பாடுறீங்களா? வீட்லயும் பாடுறீங்க, ரைட். டெய்லி சாமிக்கு முன்னாடி சொல்மாலை கண்டிப்பா பாடணும். பாமாலை, அதுக்கு பாமாலை என்றும் சொல்மாலை என்றும் பெயர். பாமாலைன்னா பாட்டு மூலியமாக சாமிக்கு மாலை கொடுப்பது, சொல் மூலியமாக மாலை கொடுப்பது. பூமாலை எப்படி கெட்டி போடுறோமோ அதே போல பாமாலையும் நம்ம சாமிக்கு கண்டிப்பாக அத பல பாடல்கள் நம்ம அருளாளர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்தில் ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதி புத்தையரை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே அப்படின்னு யார் சொல்றா? அப்புறம் சுவாமி சொல்ற. பன்னால் பாட பயில்வித்தானே, நம்மளை பன்னால் பாட இறக்கும் வரைக்கும் பாட வைப்பது யாருன்னா சிவபெருமான் தான் பாட வைக்க முடியும். நாம நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, பாட முடியாது. அப்பதான் நீங்க புக் எடுப்பீங்க. ஒரு பதியம் பாடலே உங்களுக்கு என்ன வந்துடும், எப்படா எந்திரிச்சு வெளியில போவோம் அப்படிங்கிற சிந்தனை வரும். இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணு போதும், நாளைக்கு பார்த்துக்கிறோம். நீங்க நினைச்சா பண்ணிடுறதுன்னு ஒரு பதியம் பாடலாம், ஒரு மணி நேரம் ஆகும். நீங்க பாடுவீங்களா? ஒண்ணு பாடிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதாவது வீட்டுல யாராவது இருந்தால் வந்துருவாங்க. இல்லைன்னா அது கூட இறைவன் அருள் இல்லாம பாட முடியாதுன்னு சொல்ல வரேன். இறைவன் அருள் இல்லாம அதை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது. அதைத்தான் நம்ம சாமிகிட்ட இருக்கணும். என்னை பாட வை. அதான் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும்படியே பணியாய் அருள்வார் தேடும் கையமா முகனை செறிவில் சாடும் தன் யானை சகோதரனே என்று நமது அருணகிரிநாத பெருமான் சொல்றாரு. அதை பாட என்ன வைசாமி அப்படிங்கிறாரு. அப்படி இந்த பாட்டு அவ்வளவு நேரம் விளக்கம், இந்த பாட்டுக்கு 1 மணி நேரம் விளக்கம் சொல்லலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. அப்படி திரு நாவுக்கரசு பெருமான் சொல்றாரு, சொல்மாலை பாட வைப்பது அவனுடைய அருளினால். அப்படி சொல்மாலை புனைகின்ற இந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, மலர் தூவி வழிபாடு செய்வார்கள் பெருமானே. அது எப்படி வழிபாடு செய்வாங்க, இண்டை கட்டி வழிபாடு செய்வார்கள் பெருமானே. தொண்டரஞ்சி களீரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு வாட மயிலாளமான் கன்று துள்ளவரி கெண்டை வாய சுனை நீல முட்டலரும் கேதாரமே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்ற. இப்ப இந்த அடியார்கள் என்ன பண்ணுவாங்க, இண்டை கட்டி வழிபாடு செய்வார். தொண்டர் அஞ்சிக்களிலும் 5 புலன்களையும் அடக்கி இந்த தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இறைவனுக்கு மலர் பணி செய்வார்கள். இண்டை கட்டி பார்ப்பாங்க, ஆரம் கட்டி பார்ப்பாங்க, மாலை கட்டி பார்ப்பாங்க, சரம் கட்டி பார்ப்பாங்க. இப்படி எத்தனை வகைகள் இருக்கோ அத்தனை வகைகளையும் கட்டி இறைவனுக்கு அழகு பார்ப்பார்கள் அடியார்கள். அப்படி உள்ளவங்க தான் அடியார்கள். எந்த நேரம் சாமி அழகு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அழகையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, எந்த நேரம் கண்ணாடி முன்னாடி சீவிக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? நம்ம அழகு பார்த்து பார்த்து என்ன ஆகும் அப்படின்னா இடர் தான் படுவோம் அப்படிங்கிறார். நம்ம அழகை பார்க்க நமக்கு இடர்கள் வந்துகிட்டே இருக்கும். உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன், உன்னை அறிவறைய நினையும் அன்பில் இருக்கிறேன் தாழ் தருவையோ சொக்கநாதா என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்வதற்கு என்னங்க, நாம் என்றும் நிலையான பொருளாகி ஈசனை நாம் என்ன செய்ய வேண்டும், அழகுபடுத்தி பார்க்க வேண்டும். நிலையான பொருள் அவர் தானே, நம்ம நிலையான பொருளா நாம தோன்றி நின்று அழியக்கூடியவர். இந்த உடம்பு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. உடம்பு நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரம் கிடையாது, அச்சு மாறும். இது அவங்களுக்கு சே. அப்படி இந்த பாட்டுல மிக அற்புதமா சொல்றாரு, நிறைய சொல்றாரு. அப்படி தொண்டர்கள்லாம் வழிபாடு செய்யக்கூடிய தொண்டர் சே சடையானை என் மனத்தில் வைத்தேனே என்று மிக அற்புதமாக பாடுகின்றார் நமது திரு நாவுக்கரசர் பெருமான். சரி, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு குமரக்கோட்டை படலம் பற்றி பார்க்க போறோம். குமரக்கோட்டத்துல ஏற்கனவே நம்ம எதை பார்த்தோம், கடப்பெரும் பிறவி வேலை கவற்றும் குன்னர் கண்ணலிங்கமோடு கௌசிக லிங்கம். ஏற்கனவே 3 லிங்கம் பார்த்தோம். கண்ணலிங்கம் பார்த்தோம், கௌசிக லிங்கம் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கடைசி மாகாள லிங்கம் பார்த்தோம்ல, ஒரு பாம்பு வழிபாடு செய்ததுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த மாகாளேஸ்வரத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வேல் குறிச்சில் வாழ் குமரக்கோட்டம் உரைப்பான் என்று இந்த இடத்துல சொல்ல வர. குமரக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா, நமது காஞ்சிபுரத்துல இந்த சைடு ஏகம்பநாதர், இந்த சைடு காமாட்சி அம்மை, நடுவுல யாரு இருப்பா, குமரக்கோட்டத்துல அங்க முருகப்பெருமான் வீட்டில் இருப்பார். இந்த குமரக்கோட்டத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அங்க
யாரு அங்க அதிக காலம் வாழ்ந்து திருப்பணி செய்தார் என்று சொன்னால் கச்சியப்ப சிவாச்சாரியார். யாரு? ஏற்கனவே நம்ம கந்தபுராணம் பார்த்திருப்போம். கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்க அர்ச்சகராக இருந்தார். அங்கே முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு அங்க அர்ச்சனை புரிந்து கொண்டிருந்தார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற காலத்தில் முருகப்பெருமானுக்கு பணிவிடை செய்யும் போது கந்தபுராணம் இயற்ற வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது. கந்தபுராணம் தினசரி 100 பாடல் எழுதி வைப்பார். தினசரி 100 பாடல்கள் எழுதி சாமிக்கு முன்னாடி வைப்பார், முருகப்பெருமானுக்கு முன்னாடி. முருகப்பெருமான் என்ன செய்வாரு, அதை திருத்தி வச்சிருப்பாரு. எதுன்னு பிழை இருக்கோ அத்தனையும் திருத்தி அந்த படியில வச்சிருப்பாரு. காலையில எந்திரிச்சு இவர் பார்த்தாருன்னா அது பிழை திருத்தப்பட்டிருக்கும். ஆகா, முருகப்பெருமான் இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தினசரி ஒரு ஆண்டு உள்ள அந்த 10,345 பாடல் எழுதினார். எத்தனை பாடல்? 10,345 பாடல்கள் கந்த புராணமாக அரங்கேற்றம். அது எப்படின்னா, வடமொழியில அது சங்கர சங்கீதையாக இருந்தது. அதை எடுத்துதான் இவர் தமிழ்ல என்ன செஞ்சிருக்காரு, மொழிபெயர்த்து இருக்கின்றார். வடமொழியில உள்ள கந்த புராணத்தை என்ன செஞ்சிருக்காரு, தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் நமது கச்சியப்ப சிவாச்சாரியார். அது ஏற்கனவே அது ஆகமங்கள்ல அந்த 18 புராணங்கள்ல சங்கர சங்கீதையில இந்த கந்த புராணம் வருது. அது சிவ ரகசிய காண்டம்னே பேரு. சிவ ரகசியத்துல முருகப்பெருமானை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப முருகப்பெருமான் யாரு? சிவபெருமான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சிவபெருமானுடைய தொல்லை திருமுகம், குழந்தை பருவம், அதுதான் முருகப்பெருமானாக நாம் போற்றுகின்றோம். கொஞ்சம் நிறைய என்ன செய்யறாங்க, முருகங்களுக்கு போகணுமாங்க சிவன்களுக்கு போகணுமாங்க அப்படின்னு பிரிச்சு பாக்குறாங்க. 2 பேருமே ஒரே ஆள். சிவன் தான் முருகனாக, சிவன் முருகப்பெருமான சிவபெருமான்கிட்ட இருந்து வந்தவர் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சிவபெருமான்கிட்ட இருந்தா வந்தாரு முருகரு. இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோ, கேள்வி என்னன்னா, சிவபெருமான்கிட்ட இருந்து வந்தாரா முருகர்? சிவபெருமான்கிட்ட இருந்து வந்தாரா? நாம எப்படி சொல்லணும்? சிவபெருமான் நெட்டிக்கண்ல இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லணுமா? நான் அடியின் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த கரெக்டா சொல்லுவாங்க, சிவபெருமானே முருகராக வந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். சிவபெருமான் நெற்றிக்கண்ல இருந்து வந்தாருன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. அவர்கிட்ட இருந்து இவர் வந்தாருங்க, இவருக்கு தோன்றினார் அப்படின்னு. அவரே தான் முருகரா வர்றாரு. சிவபெருமானே முருகரா. நாளைக்கு இந்த கொஸ்டின் நான் மறுபடியும் நான் அடின்னு கேட்பேன். கரெக்டா நெற்றிக்கண்ல இருந்து சாமியே தான் வர்றாரு. சாமியே குழந்தையா வர்றாரு. சிவபெருமானே அந்த தேவர்கள் எல்லாம் போய் முறையிட, சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்க. ஒரு பக்கம் அம்மா தவம் செஞ்சுட்டு இருக்காங்க, இங்க கீழே பூலோகத்துல பார்வதி தேவியா தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சாமி தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு அந்த 4 முனிவர்களுக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஆளாளுக்கு தவம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குழந்தை எப்ப கிடைக்கிறது, நம்ம எப்ப சூரபத்மன் அடிக்கிறது, நாம எப்ப விடுதலை ஆகுது அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் அஞ்சினார்கள். 5 போது சாமிகிட்ட போய் முறையிட்டார்கள். போனதும் இப்ப எப்படி சாமியை போய் பேச அப்படின்னதும், அவர் சாமி யோக நெறியில இருக்காரு, யோக நெறியில உட்காந்துருக்காரு. அப்ப மன்மதனை ஏவி விட்டார்கள். மன்மதன் எரிஞ்சு சாம்பலாயிட்டான். சாமி என்ன செஞ்சார், நெட்டிக்கண்ணை வைத்து எரித்தார். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் போய் நந்தியபெருமானுடைய அருளை வாங்கி அதுக்கப்புறம் உள்ள போய் சென்று, உருவோடு தொழில் வேறொன்றுமின்றியே பரவியணி அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்களுக்கெல்லாம் கருமமதே எல்லால் கருணையாவதே என்று இந்த தேவர்கள் எல்லாம் போய் சென்று முறையிட்டார்கள் சிவபெருமான்ட்ட. பெருமானே உருவோடு தொழில் வேறு ஒன்றுமின்றியே பரவியணி அவை பறித்து நிற்பது விரவிய உயிர்களுக்கெல்லாம், எல்லா உயிர்களுக்கும் கருணை செய்யும் விதமாக பெருமானே, உனக்கு ஊர் கிடையாது, பேரு கிடையாது, தொழில் கிடையாது, ஒன்றுக்குள்ள, ஆனாலும் இந்த உயிர்கள் எல்லாம் கிடைத்தேற வேண்டும் என்பதற்காக உனக்கென்று ஒரு உருவம், உனக்கொன்று ஒரு பேர், உனக்கென்று ஒரு வடிவத்தை நீ வைத்துக் கொண்டிருக்கின்றாயே பெருமானே என்று அந்த தேவர்கள் எல்லாம் சிவபெருமானிடம் போய் சென்று முறையிட்டார்கள். இப்ப நீ வைத்தியநாதா அப்படின்னா சிவபெருமான் வைத்தியநாதா வந்தாரு சிவர். சகசிரிங்கேஸ்வரன்னா சகசிரிங்கேஸ்வரா வந்தாரு சிவர். சொக்கநாதா அப்படின்னா அந்த நாதம் தாங்கி வந்தாரு சிவர். ஆனா கடவுள் எத்தனை பேரு? நான் அந்த கோயிலுக்கு எல்லாம் வரமாட்டேங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த சிவன் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலயும் யார் இருக்கா? சிவபெருமான் தான் இருக்கு. நீ எங்க இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கேயே வந்து அருள் புரியக்கூடிய பெருமான். நீங்க எங்க போனா நீங்க என்ன செய்வீங்க? வைத்தியநாதரா பாப்பீங்க, அப்படித்தானே? கைலாய மலைக்கு போனாலும் யாரை பாப்பீங்க? வைத்தியநாதரா. நீங்க எப்படி பார்க்க போறீங்க? வைத்தியநாதரா பார்க்க. கடவுள் ஒன்று. நம்ம மூத்த சிவலிங்கத்தை எங்க பார்த்தாலும் நம்ம அன்றாட எந்த நாமத்தை சொல்லி வழிபாடு செய்கின்றோமோ அந்த நாமம் தாங்கி வந்து சிவபெருமான் வந்து அருள் செய்வார். ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லியனம் குட்டமோ என்று கூட மாணிக்கவாச பெருமான் ஒரு. அப்படி
ஒன்றுமில்லாருக்கு எத்தனை பேர் எத்தனை நாமத்தை சொல்லி அழைத்தாலும் அத்தனை நாமம் தாங்கி வந்து சிவபெருமான் வந்து அருள் செய்யும். புரியுதா? அப்படி கேட்டதும் அந்த தேவர்கள் எல்லாம் முறையிட்டதும் உடனே சாமி சொன்னாரு, எப்ப வந்த விஷயம் என்ன அப்படின்னாரு. கைலாய மலையில தேவர்கள்ட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னு. சாமி வேற ஒண்ணும் இல்ல, இப்ப சிவபெருமான்கிட்ட போய் இதை செய்ய அதை செய்யணும் என்ன செய்யக்கூடாதான், கட்டளை இடக்கூடாதான். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, சுத்தி வளைச்சு சாமிகிட்ட விஷயத்த சொல்ல வந்தாங்க. சாமி சிவபெருமானுடைய துன்பம் தாங்க முடியவில்லை, ஆகையினாலே நீங்க உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை வரணும். அந்த குழந்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆதியும் நடுவும் நீரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் புதல்வன் தன்னை. பெருமானே பெருமானே, அந்த உங்ககிட்ட இருந்து ஒரு குழந்தை வரணும். அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னா, அதுக்கு ஆதி இருக்கக்கூடாது, அந்த இருக்கக்கூடாது, தொடக்கம் இருக்கக்கூடாது, முடிவு இருக்கக்கூடாது, இன்பம் இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு குழந்தை வேணும் சாமி அப்படின்னு அவங்க எல்லாம் கேட்டாங்க. அது எப்படி கேட்டாங்க, அம்பாள்கிட்ட இருந்து வரக்கூடாது சாமி, உங்ககிட்ட இருந்து வரணும். நின்னையே நின்பால் நிகர்க்க. அப்படி கேட்டதுமே உடனே சாமி என்ன பண்ணாரு, குந்திக்குள்ளிட செய்யற்க புதல்வனை தருதும் என்ன அந்திக்குள் நிகர்மை அண்ணல் அறிஞராயோர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆறும். அவன் என்ன செஞ்சாராம், ஏற்கனவே அறிஞராக விளங்கக்கூடிய ஞானியுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்று வெளிக்கொண்டு வந்த அந்த முகம்தான் ஆறு முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அதோ முகம் என்று பெயர். அந்த முகம் இப்படி கீழ் நோக்கி இருக்கும். உச்சி முகம் ஈசான முகம் மேல் நோக்கி இருக்கும், தத்புருஷம் கிழக்க பார்க்க இருக்கும், அகோரம் தெற்க பார்க்க இருக்கும், வாமதேவம் வடக்க பார்க்க இருக்கும், சத்தியோஜாதம் மேற்க பார்க்க இருக்கும். இந்த அதோ முகம் போட்டு கீழ் நோக்கி இருக்கும். அது யாரை பார்த்து இருக்கும் அப்படின்னா, நம்மை போன்ற சகலவிற்கு ஆன்மாக்களை உயிர்ப்பதற்காக எடுத்து கொண்டு வந்த அந்த முகம்தான் தொல்லை திருமுகம் ஆறும் கொண்டார் அப்படின்னு யார் சொல்றா, கந்தபுராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றாரு. அப்படி கொண்டு வந்த முகம் தான் ஆறுமுகம். ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகனகு காசரவனா எனது ஈசன் என வானமுயர் என்று போதும் ஏழைகள் வியாகுல ஏத. அப்படிதான் அடியார்கள் எல்லாம் ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று உன்னே பதம் என்று இந்த அடியார்கள் எல்லாம் முறையிடுகின்றார்களே, அவர்களுக்கு நீங்க ஏதாவது பார்த்து செய்யக்கூடாது சாமி, அப்படி நீ செய்யலைன்னா வேதங்களே உன்னை திட்டப்போகுது சாமி அப்படின்னு யார் சொல்றான், அருணகிரிநாத பெருமான் சொல்றான். ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என்று சொல்லாது. மறைனா என்னது, வேதங்கள். வேதங்களே சாமி உன்னை திட்டு சாமி. அதனால இந்த அடியார்கள் உன்னையே பதம்னு வந்த இந்த அடியார்களுக்கு நீ ஆறு முகத்தை கொண்டு என்ன செய்யணும், அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாட்டில் சொல்றாரு. அப்படிப்பட்ட எந்த நேரமும் கச்சியப்ப சிவாச்சாரியர் என்ன செய்வாராம், முருகப்பெருமானுக்கு அந்த கந்தபுராணத்தை ஏற்றி ஏற்றி வைப்பாரு. அவர் என்ன செய்வாரு, முருகப்பெருமான் அதை திருத்தி வச்சிருப்பாரு நீங்க குமரக்கோட்டத்தை. அப்படி வைத்திருந்ததுமே உடனே இப்ப கந்தபுராணம் எழுதியாச்சு. 10,345 பாடல்களாக எழுதியாச்சு. எழுதி எப்படியாவது அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் கச்சியப்ப சிவாச்சாரியர். அப்படி அரங்கேற்றம் செய்கிற நேரத்துல என்ன உண்டாச்சு அப்படின்னா, எப்பயுமே இந்த நூல் அரங்கேற்றம் செய்யும் போது அதை பிடிக்காத ஆளுகள் நிறைய இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கரைஞ்சு கொட்டிடுவாங்க. சில பேர் ஒரு விஷயம் செய்யும் போது ஒருத்தர் பிடிக்காது, ஒருத்தர் செய்யற இது வந்து மற்றவர்களுக்கு பிடிக்காம கூட போகும். அப்படி இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம், ஒருத்தர் நல்லா படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப கூட இருக்கவன் நல்ல மார்க் எடுத்துக்கான்னு வச்சுக்கோங்க. இவன் கொஞ்சம் மார்க் கம்மியாயிட்டான்னா இவன் கடுக்கடுக்குன்னு சில பேர் பார்த்தீங்கன்னா நகத்தை பிச்சு கீழே போட்டு ஒரு வழி படிப்பாங்க. இன்னும் படிக்கானே இவன் படிக்கானே, நம்மளும் படிச்ச மார்க் எடுக்கலாம் என்ன இல்லையா, அவனாவது நல்லா படிக்கிறானேன்னு கூட நினைக்கிறான். அப்படி சில பேருக்கு பிடிக்காது. அது மாதிரி இப்ப இவர் அரங்கேற்றம் பண்ணும்போது இப்படி இது மட்டும் இல்ல, எந்த நூல் அரங்கேற்றம் பண்ணும் போதும் ஒரு கலகம் தோன்றும். வள்ளுவர் திருக்குறளை ஏற்றும் போதும் அப்படித்தான், அரங்கேற்றம் செய்யும் போதும் ரொம்பவே தடுத்தாங்க. அப்ப அவை பாட்டி வந்து அதுக்கு பதில் சொல்லி அவங்க அரங்கேற்றம் பண்ண வச்சாங்க. அதே போல இப்ப கச்சியப்ப சிவாச்சாரியரும் அந்த அரங்கேற்றம் செய்யும் போது ஒரு புலவர் நடுவுல வந்து எதிர்த்தாரு. முதல்ல கந்தபுராணத்தை அரங்கேற்றும் போது முதல்ல திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் அப்படின்னாங்க. உடனே ஒரு புலவர் இருந்துச்சு, கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டாரு. முதல் வரியை தான் வாசிச்சிருக்காரு. இன்னொன்னு அந்த வரியை எடுத்து கொடுத்தது யாருன்னா முருகப்பெருமான். திகழ்தச சக்கர நாயகன் அப்படின்னு
முருகப்பெருமானே அடி எடுத்து கொடுத்து பாடிய பாடல் தான் இந்த கந்தபுராணம். அதை பாடினதுமே இவர் முதல் வரியே தப்பா இருக்கேன் அப்படின்னு ஒரு புலவர் எடுத்து சொன்னார். திகட சக்கரம் எப்படி சொல்லலாம், அது எந்த நூல்ல வருது, தானா வரவே வராது, தொல்காப்பியத்துல அது இல்லவே இல்லை அப்படின்னதும் இவர் சொல்றாரு, எவ்வளவோ எடுத்து சொல்றாரு, இது எடுத்து கொடுத்ததே முருகப்பெருமானியா, அதனால நீங்க இதை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கோங்க. அப்ப நாளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சாரு, வந்து அப்படியே உறங்க செல்கின்றார். அப்படி கந்தபுராணத்தை கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யும் போது என்ன உண்டாச்சு அப்படின்னா, ஒரு புலவர் இருந்துச்சு, அது திகட சக்கரம் எப்படி ஆகியது, அது எந்த தொல்காப்பியத்திலும் இல்லையே என்று அவர்கள் சொன்னதும் உடனே நாளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி இரவு போய் உறங்கினார். உறங்கினதும் முருகப்பெருமான் என்ன சொன்னாரு, நாளை சோழ நாட்டில இருந்து ஒரு புலவர் அதுக்கான விடையை சொல்வார் என்று முருகப்பெருமான் கனவில் தோன்றி சொல்லி, மறுநாள் சபை கூடியதும் உடனே அதே புலவர் கேட்டாரு, நேற்று சொன்னாரே அந்த புலவர் மறுபடியும் எப்படி சொல்லுங்க அப்படின்னதும் உடனே அந்த நேரத்துல அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாரு, யாரோ ஒரு புலவர் வாரேன்னு சொன்னாரு, ஆளை காணமேன்னதும் உடனே கரெக்டா சாமி அந்த நேரத்துல முருகப்பெருமான் புலவராக வந்தார். வந்து வீரசோழியம் என்கின்ற அந்த நூலை எடுத்து அதுல என்ன எழுதிருந்துச்சுன்னா அதை சொல்றாரு, 4:3 உயிரிகள் பின்பு நவ்வரும். அந்த வீரசோழிக்கிற நூல்ல எப்படி அந்த திகழ் தசச்சக்கரம் எப்படி இல்லும் தானாவும் எப்படி தானாவா மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த வீரசோழிங்கிற நூல்ல 4:3 உயிரிகள் பின்பு நவ்வரும் என்று ஞகாரதாம் 15:12 தோன்றும் உடலில் தகாரம் வரின், அந்த இடத்துல தகாரம் வரின் அது என்னவா மாறும், 2 தொடர்பால் ஆன்ற 5 உடல் பின் முன்பில் ஒற்றுக்கு அழிவு உண்டே, அதுக்கு முன்னாடி உள்ள ஒற்று என்கின்ற எழுத்துக்கு அழிவு வரும் என்று அந்த நூல்ல இருக்கான். இப்ப தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் இன்னென்ன நம்பர்னு ஒண்ணு உண்டு. அதுல இந்த 4:3 இப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த 10ங்கிறது திகழ் தசம்னா 10 என்ன திகழ் தசம் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. அப்படி இந்த இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகல் பிளஸ் ஆடை பட்டாடை அப்படின்னு இட்டு சேர்த்துக்கலாம். இந்த இல்ல இல்லுங்கிற அந்த ஒட்டு எழுத்துக்கு அழிவு ஏற்பட்டு பட்டாடை அப்படின்னு புரியுது அவங்களுக்கு. அதே மாதிரி திகட சக்கரம் அப்படிங்கிறது திகழ் பிளஸ் தசம் அப்படிங்கிறது திகழ் தசம் அப்படிங்கிறது இந்த தானாவுக்கு முன்னாடி ஒற்றெழுத்தாக இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து என்ன இருக்கு, திகழ் இல்லைன்னு இருக்கு, அந்த இகழ் ஒற்றெழுத்து கெட்டு அந்த இடத்துல தானா போட்டுக்கிடலாம் அப்படின்னு முருகப்பெருமான் இந்த பாட்டை எடுத்து காமிச்சது யாரு, முருகப்பெருமான் எடுத்து காமிச்சிருக்காரு. அவ்வளவு முக்கியமான பாட்டு கந்தபுராணத்துல. அப்படின்னு குறிச்சு வச்சு இது எப்படியா சொல்லிடுவோம் அப்படின்னு தான் இது எழுதி வச்சேன். 4:3 உயிர்கள் பின்பு நவ்வரும் என்று ஞகாரமாம் 15:12 தோன்றும் உடலில் தகாரம் வரின், அந்த உடலுக்கு முன்னாடி தகாரம் வரின் திகழ் தசம், அந்த தகாரம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈட்டெழுத்து ஆகக்கூடிய இல் ஒற்றெழுத்து கெட்டு தானாவாக மாறும். அதுதான் திகட சக்கரம் செம்முகம் 5 நாள், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கரம் விண்மணி யாவுரை, விகட சக்கரம் பணிந்து போற்றுவாம் என்று அந்த பாட்டுல நாயகபெருமானம் முதல்ல அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. முதல்ல எடுத்ததுமே சிவபெருமானம் சொல்லியிருப்பாரு. திகழ்தச சக்கரம் செம்முகம் 5 நாள்னா யாரு, 5 முகம் எப்படி இருக்கும் சாமிக்கு, செக்கச்சவேர்னு இருக்கும். அதை சொல்றாருல்ல, சாமியோட நிறம் எப்படிப்பட்டது, செம்பொர். அதான் திகழ் தச, அந்த முகம் எப்படி இருக்குமோ செம்முகம் 5 நாள், 5 முகமும் செக்கச்சவேங்க. 5 முகமும் வெவ்வேறு நிறத்துல இருக்கும், அது வேற விஷயம். ஈசான முகம் படிக நிறத்துல இருக்கும், தத்புருஷ முகம் மஞ்சள் கலரா இருக்கும், அகோர முகம் கருநீளமா இருக்கும், இது மேக கலரா இருக்கும், வாமதேவம் சிவப்பா இருக்கும், சத்தியோஜாதம் பால் நிறத்தோடு இருக்கும், 5 முகமும். ஆனா பொதுவா சிவபெருமானுடைய திருமணியை நம்ம சொல்லும் போது எப்படி இருக்கும், பொங்கு அழல் ஒருவன் பூத நாயகனால் வேதமும் பொருள்களும் அவருடைய அங்கையற்கண்ணி தன்னோடு வந்த அளவா யாவதும் இதுவே என்று சொல்வதற்கு சாமியுடைய அந்த முகம் எப்படி இருக்கும்னா
செக்கச்செவேன்னு அதை செந்தாமரை காடு அணைய வேணி தனிச்சுடரே இரண்டு விழி தனி நேர்க்கி என்று கூட அவங்க அருளாளர்கள் சொல்றாங்க. அப்படி சாமியுடைய முகம் எப்படி இருக்கும்? செக்கச்செவேன்னு. பல பாடல்கள்ல சொல்றாரு. செம்பொருள் துணிவே சீருடை கல்லே செல்வமே சிவபெருமானே என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது இனியே அப்படிங்கிறாரு மற்றொரு பாடல். இப்படி பல பாடல்கள்ல நமக்கு அருளாளர்கள் சொல்றாங்க. கொடுங்க. செம்பொருள் துணிவே சீருடை கடலே பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. யாரு? வள்ளுவர் சொல்றாரு. நம்ம பிறப்பு நீங்கணும்னா யார நடனம்? செம்பொருளாகிய சிவபெருமானை நடனம். இன்னும் நம்ம கதைக்குள்ளே போல விஷயத்தை நம்ம மற்ற விஷயம் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, ஏன்னா குமரக்கோட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக அப்படி கரெக்டா சாமி அந்த வீரசோழி என்கின்ற அந்த நூலை கொண்டு வந்து கொடுத்தார். உடனே அதை பார்த்தது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா போச்சான். இப்படி ஒரு நூல் இருக்கா, வீரசோழியம்னு ஒரு நூல் இருக்கா அப்படின்னு பார்த்து தெரியாம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லா புலவரும் மன்னிப்பு கேட்டாங்க கச்சியப்ப சிவாச்சாரியர். அப்படிப்பட்டவர் கச்சியப்ப சிவாச்சாரியர், மிகுந்த தவமுடையவர் கச்சியப்ப சிவாச்சாரியர். அவர் இயற்றியதுதான் கந்தபுராணம். 10,345 பாடல்களை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை நீங்க மறுபடியும் முடிஞ்சா போய் எடுத்து பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட இடம் எதுன்னா கந்தபுராணம் அரங்கேற்றிய இடம் இந்த குமரக்கோட்டம். இப்ப குமரக்கோட்டத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்கே தருக்கு மிக்குடைய தாருகன் என்னும் தானவர்க்கு இறையை வெய்ய களத்தில் முறுக்கி 6 செகுத்து விசும்பின் முதல்வனுக்கு இறைமை நல்கிய பின்னர் தாரகாசனம் வென்று சுவாமி முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? நேரா யாருடைய தருக்கா? தாரகாசனுடைய செருக்கை எல்லாம் ஒழித்து முருகப்பெருமான் வெற்றி வாகை சூடி திருச்செந்தூருக்கெல்லாம் வந்து கடைசி என்ன பண்ணாரு? அவன்கிட்ட ஆட்சி இந்திரனுக்கு போய் ஆட்சியெல்லாம் கொடுத்துட்டு, ஆட்சி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான்? தேவியானையம்மையை திருமணம் முடித்து கொடுத்தான். அது நடந்த இடம் எங்கிறது? எங்க? திருப்பரம். அங்கதான் நடந்துச்சு. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாது கந்தன் என்றென்று உனைனாலும் கண்டுகொண்டு அன்புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கி சிவாளா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென் பரம் குன்றில் அப்படிப்பட்ட பெருமான் அவர். அப்படி முருகப்பெருமான் என்ன செஞ்சாரா? குழந்தையா இருக்கும்போது கைலாய மலையில மூத்த பிள்ளையா இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான்ட்ட சின்ன பிள்ளையில விளையாடுறாராம். விநாயகர் பெருமான்ட்ட விளையாடுறாராம், அப்பா அம்மாட்டெல்லாம் விளையாடுறாராம். முருகப்பெருமான் அம்மையப்பர் மடியிலும் விளையாடியும் மூத்த பிள்ளையார் மடியில் விளையாடியும் இருந்து என்ன செய்தார்? கணநாதர்களோடு இடவந்தோறும் சென்று விளையாட எல்லா கணங்களுக்கு கூடயும் சேர்ந்து முருகப்பெருமான் விளையாடுவாராம். அப்படி விளையாடி முடித்து அப்பொழுது பிரம்மன் தேவருடன் இறைவனை வணங்க எல்லையை அடைந்து முருகப்பெருமானை சிறிதும் நோக்காது. சாமி அங்க இருக்காரு. கைலாய மலைக்கு முன்னாடி என்ன லோகம் இருக்குன்னா கந்த லோகம் இருக்கும். இந்த சைடு விநாயகர் பெருமான் இருப்பாரு, இந்த சைடு முருகப்பெருமான் இருப்பாரு. குழந்தையா இருக்கிற முருகப்பெருமான் சிறிதும் கூட கண்டுக்காம எங்க போனாரா? பிரம்மா நேரா உள்ள கைலாய மலையை நோக்கி போனார். முருகப்பெருமானை பார்க்கவே இல்லை. இது குழந்தை தானே அப்படின்ட்டு சர்வசாதாரணமா எடுத்துட்டு போயிட்டார். அப்படி போனது என்னாச்சு அப்படின்னா, சென்று இறைவனை வணங்கி விட்டு மீண்டும் செல்ல தொடங்கினார். அப்பொழுது முருகப்பெருமான் சிறிது சிவந்து நோங்கி இங்க வருக அப்படின்னாராம். யார? பிரம்மாவை நோக்கி இங்க வருக. உடனே செருக்குடைய பிரம்மன் அடங்கினவன் போல காட்டி கைகூப்பி அதுக்கப்புறம் என்ன செஞ்சாராம்? வணங்கி பக்கத்துல வந்தார். நீர் யாரும் அப்படின்னாரு. சாமி என்ன சொன்னாரு? நீ வீர் யார்? உங்களுடைய தொழில் என்ன? எல்லாத்தையும் கேட்கிறாரு. அவ்வளவு அற்புதமா சொல்றாரு. உங்களுடைய தொழில் என்ன, நீர் யாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்கிறாரு. முருகப்பெருமான் வந்து யார்கிட்ட கேட்கிறாரு? பிரம்மாவை பார்த்து கேட்கிறாரு. அந்த உள்ள நுழையில என்ன லோகம் இருக்குங்கன்னு? கந்த லோகம் இருக்குங்க. அங்க வந்து மோட்சம் அடைஞ்சவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கந்த லோகத்துல இருப்பாங்க. முருகப்பெருமானை யார் வழிபாடு செய்யறாங்களோ அந்த கந்த லோகம் முன்னாடி இருக்கும். அந்த லோகத்துல முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்று அப்படி இருப்பாங்க. அது சிவபெருமான் தான், வேற யாரும் கிடையாது. எப்படி குழந்தையா இருக்கிறோம் அதே உருவத்தோடு அங்க இருக்காரு. அப்படி இருந்ததுதான் தெரியும் ஞானசம்பந்தர். அந்த லோகத்துல முருகப்பெருமானுடைய அம்சத்தை பற்றி இருக்கும் போது அவர் ஒருத்தர் தான் நினைச்சாராம். உயிர்களை கண்டு இறக்கம் கொண்ட காரணத்தினால் நேரம் அவரை கொண்டு வந்து இங்க பிறக்க வைத்து கொஞ்சம் கூட வேதனை இல்லாம, பிறவிக்கு இருந்தா எல்லாரும் வேதனை தானே இருக்கும். இங்க வந்துட்டாலும் என்ன வரும்? வேதனை இருக்கும். இன்ப துன்பம் மாறி மாறி வரும். ஆனா ஞானசம்பந்த பெருமானுக்கு மட்டும் வருத்தமே கிடையாது.
ஒரே ஒரு இதுக்காக வந்து என்னை சாமி ஏன் சாமி எனக்கு மண்ணில் பிறக்குமாறு காட்டினாய் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு. மண்ணில் பிறக்குமாறு ஏன் காட்டினாய் அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ உயிர்கள் மோட்சம் அடைவதற்காக அவர்கள் எல்லாம் கிடைத்தேற வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்த பெருமானை கிட்டத்தட்ட ஒரு 21 காரணத்திற்காக சிவபெருமான் அங்கே இருந்து அனுப்பினார். எங்க இருந்து? கைலாய மலையில இருந்து அனுப்பினார். இப்ப நாம ஒரு காரியம் நிறைவேற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? படாத பாடு போடுறோம். காலையில இருந்துச்சு ஒரு பூசையை பண்ணியா அப்படின்னா நம்ம வர்ற காலையில லேட்டா எந்திக்கிறது, ஏன்னா வெள்ளத்துல இருந்துச்சாலும் கொஞ்ச நேரம் டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடின்னு சொற்பொழி பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க வெங்காயூர்ல பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப இங்க கொஞ்ச நாள் முன்னாடி பேசிக்கிட்டு அப்ப உட்கார்ந்து காலையில யார் வெள்ளெண்ணத்துல எந்திக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். அதிகாலையில் யார் எழுந்து எழுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஒருத்தர் வேகமா கை தூக்கினாரு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். காலையில எந்திரிச்சது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். கரெக்டா சொல்லிட்டேன். காலையில எந்திரிச்சதுமே டீ 1 மணி நேரம் பார்ப்பீங்க அப்படின்னாங்க. நீங்க கொஞ்சம் உட்காருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை சொன்னேன். காலைல எந்திரிச்சா முதல்ல பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்புடு மலர்கள் கொண்டு அங்க ஆர்வத்தை வைத்து உங்க பூசையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மற்ற விஷயத்துக்குள்ளே போகணும். இதெல்லாம் முதல்ல காலைல வெள்ளை எந்திக்கிற காரணமே இறைவனை தொழுவதற்காக தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அப்படியா சாமி, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், இனிமே நான் மாறிக்கிறேன் அப்படின்னாரு. எங்க இப்ப கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி போனேன் பார்த்தீங்களா, அப்ப நம்ம பார்வதி திருக்கல்யாணம் பேசும்போது என்ன சில பேர் சொற்பொழியில சொல்லிட்டாங்க, வெள்ளத்துல எந்திக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யாங்க, வெள்ளத்துல எஞ்சி டிவி பார்த்துட்டு இருக்க கூடாது, செல்போன் பார்த்து. சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அதுலயே போய்க்கிறாங்க. சில பேர் பாத்ரூம்ல போய் பொழுத போய்க்கிறாங்க. எங்க போனாலும் செல்போனை எடுத்துட்டு போய் வீணா காலத்தை என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. டக்கு டக்குன்னு முதல்ல எந்திரிச்சதுமே பூசை நேரத்திலேயே பூசை நேரத்தோடயே தான் போகணும். அதான் பெருமான் காலையில் நம்ம முழிப்பு வச்சுட்டாரு, நம்ம நல்லபடியா உடம்ப கொடுத்துட்டாரு, இனி அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்யணும். காலை கடனே பேரு. எந்திரிச்சு செய்யக்கூடிய பூசைக்கு என்ன பேரு? காலை கடனே பேரு. எப்படி காலை கடன்னா நம்ம மற்ற விஷயங்கள் கிடையாது, இறைவனை அர்ச்சிப்பதுதான் காலை. என் கடன் பணி செய்து தன் கடன் அடியேனையும் நம்முடைய கடன் என்னது? அவருக்கு பணி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். இல்ல இல்ல அதெல்லாம் சூடாதான் இருக்கப்பா, தொண்டு அப்படி பொசுக்குது. சரி, அப்படி இப்ப அந்த மாதிரி இல்ல சார், வேற இனிமே வராது. ஏன்னா அந்த ஏற்கனவே அழிச்சதெல்லாம் ஒரு இதுல உயிர் நிற்கும், ஒரு ஆப்ல அதை பூரா அழிக்கணும். அப்படிதான் இன்னைக்கு பார்த்து இப்படி ஆயிடுச்சு. சரி, எல்லாம் இறைவன் சரி. அப்படி காலைல எந்திரிச்சதுமே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அதை விடுத்து நாம் என்ன செய்யக்கூடாது? வீணாக காலத்தை கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காது விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி அசிந்து உள்ளம் உன்னுக்கு நின்று உருக யாமாற்றோம் நீயே வந்து என்ன குறைமிலோர் எம்பாவா என்று சொல்வதற்கிணங்க உருகி 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 சாமியா யாருக்கும் கிடைக்காத பெருமான் நம்ம கிட்ட இருக்காரே அப்படின்னு நினைந்து நினைந்து நாம வழிபாடு செய்யணும். பாடும்போது ஒரு சொட்டாவது என்ன செஞ்சிடணும்? கண்ணீர். யாருக்குங்க? நான் பாடுனதே எனக்கு கண்ணீர் வருது அப்படிங்கிறவங்க இப்போதைக்கு நீங்க சொல்லாதீங்க, எங்களுக்கு வரும்போது வரும் அப்படிங்கிறது ஒரு இது வரணும். சார் கண்ணீர் வரணும், அப்படின்னா சிறப்பு. உருகி மலரோடு வந்து ஏத்ததும் பணிந்து நாம் அடியும் சிறப்பில் அடிய வர்றது உங்களுக்கு அழுகையா வருதா? அப்ப அப்படி பாடுறோங்களா வேண்டாம் பாடுறீங்களா? அப்படிதான் பாடுறீங்களா? சரி சரி, இல்ல சார் அப்படியா? ஆனந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர், அதுதான் ஆனந்த கண்ணீர். அந்த பாட்டை கேட்டு நமக்கு வருது பாத்தீங்களா? அதான் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே சொல்வதற்கு என்னங்க, நாம் என்ன செய்யணும்? உருகி உருகி வழிபாடு பண்ணணும். நம்ம பழச என்னைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எப்போதும் நம்ம சாமி நமக்கு இந்த கருணை செய்திருக்கின்றாரே என்று உணர்ந்து நமக்கு இந்த நிலையில் நம்ம உயர்த்திருக்கின்றாரே என்று சொல்லி பழச மறக்காம அவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செய்தவங்களுக்கு அப்படி முருகப்பெருமான் அவரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு
உன்னுடைய தொழில் யாது அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து உலகத்தை படைக்கும்படி சிவபெருமான் எனக்கு கட்டளையிட அதனை செய்து சத்தியலோகத்திலிருந்து வாழ்கின்றேன் அப்படின்னு யார் சொன்னா? பிரம்மா சொன்னார். வாங்க சார். அது வணங்க வந்து இப்போ திருவள்ளோடு திருவள்ளும் பெற்றேன். இப்பொழுது என்னுடைய ஊருக்கு செல்கின்றேன், சத்தியலோகத்துக்கு செல்கின்றேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் முருகப்பெருமான் நன்று சொன்னாய், அறிவில் மிகுந்தவனே, எல்லா கலைகளையும் இறைவன்பால் தெரிந்தவரே, அக்கலைஞருக்கு முன்னே சொல்லப்படும் எழுத்து யாது, அதன் பொருள் என்ன என்று பிரம்மா கேட்டார். முதல்ல எடுத்ததுமே ஓம் அப்படின்னாரு பாருங்க. உடனே நிப்பாட்டு, அதுக்கு பொருள் சொல்லு அப்படின்ட்டார். யாரு? முருகப்பெருமான் பிரம்மாவை பார்த்து சொன்னார். அவரு அப்படியே அவருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அதன் பொருளை கூறி அல்லது இங்கே போகக்கூடாது என்று சொன்னது உடனே இறைவன் திருவடியில் ஆணை வைப்பேன் என்றனர். பிரம்மா அது வேண்டாம் என்று அதன் பொருள் பிரம்மா விண்டு உருத்திரன் என பெரியோர்கள் சொல்வார்கள். மறையினில் உட்பொருளாய் சுடரொளியாய் யோகிகள் உள்ளத்தில் தோன்றும் யான் அறிந்ததே. யோகிகள் உள்ளத்தில் தோன்றிய பொருள் எனக்கு அவ்வளவுதான் நான் அறிந்தது அப்படின்னு லேசா சொன்னாரு. உருத்திரர்கள் போன்ற யோகிகள் எல்லாம் இருந்து சொல்லக்கூடியது எனக்கு, அதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்படின்னதும் உடனே இது கூட தெரியலையே அப்படின்னதும் உடனே போய் சிறையில வை அப்படின்றார். முருகப்பெருமான் என்ன செஞ்சாரு? யார? பிரம்மாவை தூக்கி சிறையில் வைத்தார். அப்ப அவரு பிரம்மா போய் சிறையில இருக்கும்போது உண்மையிலே முருகப்பெருமானால கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால கொட்டுப்படணுமாங்கல்ல, முருகப்பெருமான் உள்ள சிறையில வச்சதுமே அவருக்கு சிறைச்சாலை வந்து தவச்சாலையா மாறிடுச்சு. இது அவங்களுக்கு எப்பயுமே குருகிட்ட வந்து உபதேசம் வாங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, முன்னாடி நம்ம ரொம்ப அறிவுல மழுங்கி போயிருப்போம். குருநாதருடைய பார்வை பட்டது நமக்கு என்ன வந்துடும்னா, அறிவெல்லாம் மழுங்கின அறிவெல்லாம் என்ன ஆயிரும்? சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் நல்ல சிவபுண்ணியம் பண்ண ஆரம்பிச்சிரும். அப்படிதான் இருக்கணும். குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதிகமா சிவபுண்ணியம் பண்ண ஆரம்பிக்கணும். புரியுது அவங்களுக்கு? இப்ப என்ன ஆகுதுன்னா, உபதேசம் ஆனதுக்கு அப்புறம் தான் படியை குறைச்சிடுறாங்க. அப்படி குறைக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சிவபுண்ணியமும் பன்மடங்கு பெருகும், அனந்த கோடி மடங்கு சிவபுண்ணியமும் பெருகும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? தீட்சைலாம் எடுத்தாச்சுன்னா அதிகமாக இறைவனுக்கு நான் பணி செய்ய வேண்டும், அனுஷ்டானங்கள் நிறைய செய்யணும், காலை ஒரு தடவைக்கு 2 தடவை செய்யணும், சிவ பூஜை பண்ணணும், எதையுமே விடக்கூடாது. அப்படி நம்ம உலகத்தை நோக்கியே பெரும்பாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம திசையை திருப்பக்கூடாது. பெரும்பாலும் நம்ம எங்க திசையை திருப்பணும்? அடியார் கூடயும் சிவபெருமான் கூடயுமே நமக்கு உலகத்துல 1000 ஜோலிகள் இருக்கும், 1000 வேலைகள் இருக்கும். அதுக்கு மத்தியில தான் நாம வாழ்ந்தாகணும். எந்நிலை நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னியசி சங்கரந்தால் மறவாமல் பொருள். அந்த நிலையிலையும் நம்ம ஈசனை மறக்காம இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பிரம்மா 4 முகத்தோடு, ஏற்கனவே 5 முகத்தோடு இருந்த சிவபெருமான் அவருக்கு உணர்த்தினார். ஒரு தலையை எடுத்து 4முகனாக ஆக்கினார். இப்ப முருகப்பெருமான் என்ன பண்ணாரு? அவரை சிறைச்சாலையில் வைத்தார். உடனே அவருக்கு என்னதான் மாறியது? அவருக்கு தவச்சிறையாக அவருக்கு மாறியது. அப்படியே உள்ள இருந்து ஞானத்தை கற்றார் பிரம்மா. அப்படி செஞ்சதுமே உடனே பிரம்மனுடன் வந்த முனிவர்களும் தேவர்களும் அவனை அழைத்து கொண்டு போக வேண்டி செல்ல கணநாதர்கள் பிடித்து தள்ளியவையால் இறைவன்பால் சென்று வணங்கி நிகழ்ந்தவற்றை விண்ணப்பித்தனர். இப்ப தேவர்கள்லாம் போய் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டார்கள். இப்படி பிரம்மா சிறைச்சாலையில் இருக்கின்றார், உங்களுடைய பையன் முருகப்பெருமான் கொண்டு போய் சிறையில் வைத்தார் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதுமே பெருமான் கூறியதுவாறு நம்மையும் நமது புதல்வனையும் என்றோ பிரணவ பொருளாக விளம்பும் என்று எல்லாம். இப்ப அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அந்த ஓம் என்பதற்கு பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனையோ சொற்பொழிவுலாம் கேட்டிருப்பீங்க. ஓம் என்பதற்கு பொருள் என்ன? ஓம் என்பது பிரணவம். இது ஒரு பெரிய விஷயவாங்க. நல்லா தெரியும். ஓம்காரமே யாருன்னா சாமி. அதான் சிவபெருமானை தவிர எதுவுமே. ஓம்காரத்தின் உட்பொருள் பஞ்சாட்சரம். இப்ப திருவாச்சிக்குள்ள யார் இருக்கான்? ஓம்காரத்தின் உட்பொருள் அத மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. ஓம்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு 6 வருவார் அச்சோவே அப்படிங்கிறாரா மாணிக்கவாசக பெருமான் சொல்றாருல. ஓம்காரத்தின் உட்பொருள் என்னது? பஞ்சாட்சரம், நமச்சிவாயம். அதை எனக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தார் அப்படிங்கிறார். முதல் எடுத்தது என்ன சொல்றாரு? முதல்ல ஒவ்வொரு தீட்சை வாங்கணும், ஒவ்வொரு மந்திரத்தையும் வெளிப்பட்டு சொல்றாரு. ஓ நமச்சிவாய எங்கனே மயங்குகின்றேன் அப்படின்னாரு. 2வது நானையே தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் தேனாயின் அமுதமாய் திட்டிக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திரவேன்னு அடுத்து சொன்னாரு.
அடுத்து உடையார் இந்த நடுவிற்கும் உடையார் நடுவில் நீ இருப்பி அடிய நடுவில் இருவீரும் இருப்பதான அடியன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தியம் முடியாமதிலே எங்க அறுத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அப்படின்னு அதுக்கடுத்த மந்திரத்தை சொன்னாரு. அது என்ன மந்திரம் தெரியுமா உங்களுக்கு? சிவாய சிவ சிவ ய சிவ. இப்ப சிவ வாக்கு பக்கத்துல என்ன இருக்கு? யா இருக்கு. இங்கிட்ட சி வேங்கிறதுக்கு இந்த யா பக்கத்துல இந்த சைடு என்ன இருக்கு? சி இருக்கு. இந்த பக்கம் சி இருக்கு, இந்த பக்கம் வா இருக்கு, நடுவில் என்ன இருக்கு? யா இருக்கு. யா என்பது என்னது? உயிர்கள். சி என்பது என்னது? சிவம். வா என்பது என்னது? அருசக்தி. உங்க ரெண்டு வருஷத்துக்கு நடுவில் நான் இருக்கேன் அப்படின்னாரு. அந்த மந்திரத்தை அங்க வச்சு சொல்றாரு. உடையார் உந்தன் நடுவில் இருக்கும். கடைசி என்ன சொன்னாரு? அப்படி நீங்க ரெண்டு பேரும் என் நடுவில் இருந்ததுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா உங்களோடு கலக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு நல்கினீர்கள். யார் வருவார் அச்சோவே ஐயன் எனக்கு அழுவாரு ஆறு வருவார் அச்சோவே. கடைசி சிவசிவன் ஆயிட்டாரு. இப்ப இந்த யா போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? சிவ. அது காரண பஞ்சாட்சரம். சிவ பஞ்சாட்சரம் நமச்சிவாய, சூட்சும பஞ்சாட்சரம் சிவாய நம, அதிசூக்ம பஞ்சாட்சரம் சிவாய சிவ, காரண பஞ்சாட்சரம் சிவ சிவ. அதுல யாங்கிற உயிர் இருக்கா? இல்ல. இப்ப நமசிவாயத்துல யா நான் இருக்கு மா இருக்கு. சிவாயமல அந்த நவ வந்து என்ன ஆயிடுது? பின்னாடி போயிருது, சிவம் முன்னாடி வந்துருது. அதுக்கப்புறம் அதுவும் போய் என்ன ஆயிடுது? சிவாய சிவன் வந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? சிவ சிவன் ஆயிடுது. அப்ப அந்த யா உயிர் எங்க போயிடுச்சு? சிவத்தோடு இரண்டரை கலந்து. அதுக்கு வந்து அத்வித சம்பந்தம் என்று பெயர். நம்ம சைவ சித்தாந்தத்துல அத்வித சம்பந்தம், அதாவது ரெண்டு பொருள் அணிவிக்கும் போது ஒரு பொருளா இருக்கும். மத்தவங்க அது எப்படின்னா, இப்ப தண்ணீரை வந்து உப்பு கலந்தா என்ன இருக்கும்? கடல் நீர் இருக்குல்ல, இப்ப ஒரே போல இருக்கு. எல்லா தண்ணியும் எப்படி இருக்கு? எங்கனக்குள்ள நீங்க மோந்தாலும் உப்பாதான் இருக்கு. ஆனா ரெண்டையும் பிரிச்சு எடுத்துடலாமான்னா எடுத்துடலாம். உப்பு தண்ணியை பிரிச்சு எடுத்துடலாம் தண்ணியில இருந்து. அது போல உயிர்களும் சாமி. ஆனா சிவசக்தியை சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாலின் சுவை போல அப்படின்னு சொல்லணும். பால் வந்து சுவையை பிரிக்கவே முடியாது. பால் வந்து தண்ணியை பிரிச்சிடலாம், ஆனா பாலுடைய சுவையை பிரிக்க முடியாது. அது போல சிவசக்தி. அப்படி நம்ம அருளாளர்கள்லாம் எப்படி வச்சுக்காங்க. அந்த பஞ்சாட்சரத்துக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஸ்தூல பஞ்சாட்சரம், சூக்ம பஞ்சாட்சரம், அதிசூக்ம பஞ்சாட்சரம், காரண பஞ்சாட்சரம் என்று நமக்கு வைத்திருக்கின்றனர். அப்படி இப்ப இதெல்லாம் வந்து சொன்னாங்க. பிரம்மன் கூறியவாறு அந்த ஓம்ங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அறுவருவார் அச்சோவே என்று சொல்வதற்காங்க அருள்நாத பெருமாள் என்ன சொன்னாரு? அறிவை அறிவது பொருள் என்றாரு. அந்த ஓம்ங்கிறதுக்கு என்ன சொன்னா? அறிவை அறிவது பொருள். அந்த பொருள் என்ன அப்படின்னா சிவம் என்பதை நம்ம மறந்துடுறோம். இந்த அறிவினால் அறியக்கூடிய பொருள் சிவம் என்பதுதான் ஓம்காரத்தினுடைய உட்பொருள். ஓம் என்றால் அறிவை அறிவது பொருள். அவங்களுக்கு இப்ப அவர் என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாம் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும். முருகப்பெருமான் விட்டுருப்பாரு. அடியை நான் தெரியாம செஞ்சுட்டேன், உங்களை மதிக்காம போயிட்டேன், அதனால அடியனை மன்னித்தருள வேண்டும் சொல்லியிருந்தா முருகப்பெருமான் விட்டுருப்பாரு. அவர் துணிஞ்சு பதில் சொல்லிட்டே இருந்தாருல, அப்பதான் என்ன செஞ்சாரு? சிறையில தூக்கி வச்சாரு. எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உயர்ந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் அவங்க திருநீர் ருத்ராட்சம் தரிச்சா நம்ம எப்படி பார்க்கணும்? இவங்க பார்க்கணும். அலட்சியமா பார்த்தோம்னா நமக்கு கட்டாயம் என்ன உண்டு? தண்டனை உண்டு. அலட்சியமா நம்ம என்ன செய்யக்கூடாது? குழந்தைய கூட இது சின்ன பையன், இவன் காலெல்லாம் உழுவா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இது அவங்களுக்கு சைவத்துல அப்படி இருக்கு. சிறு குழந்தையும் நம்ம என்ன செய்யணும்? சிவமாக பாவிக்க வேண்டும். அப்படி அதனாலதான் திருமுறை கொடுக்கும்போது ஞானசம்பந்த பெருமானை வச்சு குழந்தைய வச்சு கொடுத்தாரு. சாத்திரம் கொடுக்கும்போது 2 வயசு குழந்தையாகிய மெய்கண்டார கொடுத்தாரு. அப்படிதான் சைவம் வளர்ந்தது. குழந்தை வச்சேதான் கொண்டு வந்தாரு சாமி. சாமி வச்சானா ஒரு பெரிய ஒரு 70 வயசால கொண்டு வந்திருக்கலாம்ல. எப்படி கொண்டு வந்தாரு? 3 வயசு குழந்தையில ஞானம் பெற்று ஞானசம்பந்த பெருமான் தோத்திரம் பாடினாரு. 2 வயசுல மெய்கண்டாரு சித்தாந்த பாடம் சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்படிதான் நம்ம அருளாளர்கள்லாம் இருக்காங்க. சரி, அப்படி ரெண்டாவது அந்த வேதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரம்மனுக்கும் காணப்படும் முதல்வனும் பரபிரமமாகிய சதாசிவம் ஓம் என்று வேதங்கள் கூட ஒரு தடவை தான் சுவாமி எப்படி சொல்லுதான்? சதாசிவோம் அப்படின்னு சொல்லுது. ஆனா முருகப்பெருமான சொல்லும் போது மட்டும் சுப்பிரமணியோம் 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 3 தடவை சொல்லுதான் முருகப்பெருமான மட்டும் வேதங்கள். அப்ப அதுக்கு மேல சொல்லணும்னு நினைக்குதான், ஆனா அங்க வந்து இடம் கொடுக்க மாட்டேங்கான். அதை இடம் கொடுக்கற அளவுக்கு அங்க அந்த இடத்துல ஸ்லோகம் சொல்றதுக்கு இடம் இல்லையா, இல்லைன்னா இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்படி சொல்றாரு வேதங்கள்ல. எப்பயுமே இந்த இலக்கண இலக்கிய நயங்களோட நம்ம ஒரு பொருள் எழுதும் போது அதுக்கு வந்து இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி விட்டுருவாங்க. இப்ப கட்டல் கேட்டல் உடையார் பெரியார்களல் கையால் தொழுதேத்த, கட்டல் கேட்டல் வந்துருச்சு. இப்ப இன்னும் எழுதலாம்,
உள்ளுக்குள்ள விஷயம் இருக்கு. கற்றல், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் உடையவர்களே பெரியவர்கள் சொல்லணும். ஆனா அந்த இடத்துல இடம் இல்லை. ஆனா என்ன சொன்னா, கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்களல். அப்ப நம்ம அந்த இடத்துல என்ன எடுக்கணும்? கற்றலும் கேட்டலையும் சிந்தித்தும் தெளிந்தும் நிட்டை கூடுதல் யார் உடையவர்களோ அவர்களே பெரியவர்கள் அப்படின்னு நாம எடுக்கணும். அப்படிதான் இங்க சாமியும் சொல்றாரு. இது அவங்களுக்கு அப்ப அறிவை அறிவது பொருள் என்று நாம என்ன செய்யணும்? அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நமது அருளாளர்கள் எல்லாம் ஓம்காரத்தினுடைய உட்பொருள் என்னது? சிவம். ஓமே யாருன்னா சுவாமி தான். அந்த உட்பொருள் அந்த பஞ்சாட்சரமும் சுவாமி. இந்த அறிவினால் அறியக்கூடிய பொருள் எது என்று கேட்டால் சிவம் என்பதை உணர்வதே ஓம்காரத்தினுடைய உட்பொருள். ஓம்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு அந்த பஞ்சாட்சரத்தை எனக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தார். இந்த நிலையை யார் பெறுவார்கள்? அச்சோவே என்று அந்த இடத்துல மாணிக்கவாசக பெருமானும் வர்றார். புரிஞ்சுச்சா? சரி. அப்படி 3 தடவை முருகப்பெருமான சுப்பிரமணியம் 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 என்று கூறுகின்றது. இக்கருத்தை அறியாத பிரம்மனை எவ்வாறு விடுவிப்பது என்று சொல்லி நந்தி பெருமானை விட்டு சுவாமி என்ன செஞ்சாராம்? முதல்ல போய் எல்லாரும் போய் தேவர்கள் எல்லாம் முறையிட்டார்கள். உடனே நந்தி பெருமானை விட்டு போய் முருகப்பெருமானிடம் கூறி சிறையிலிருந்து விடுவிப்பாயாக என்று நந்தி பெருமான் நேர போனாரு. முருகப்பெருமான்கிட்ட போனதுமே பக்கத்துல ஒரு சிறை இருக்கு அப்படின்னது என்ன செஞ்சாராம்? நேரம் வந்துட்டாரு. வந்து சாமி என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே கடைசி யாரு வரா? சிவபெருமானே வந்தாராம். யாரை நோக்கி? முருகப்பெருமானை நோக்கி சிவபெருமானே வந்து விடுவிக்கன்னு சொன்னதும் உடனே அந்த சிறைச்சாலையை விடுவித்ததும் என்னுடைய ஆணையை மீறிய காரணத்தினால் சிவபெருமான் என்ன சொன்னாராம்? என்னுடைய ஆணையை மீறிய காரணத்தினால் நீ காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்வாயாக அப்படின்னு சிவபெருமான் யார சொன்னாரு? முருகப்பெருமான சொன்னார். எங்க? குமரக்கோட்டத்துக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று சுவாமி சொல்றாரு. எந்த தீர்த்தத்துக்கு பக்கத்துல? காஞ்சி அடைந்து உலகாய தீர்த்தத்திற்கு அருகில் மாகாளேஸ்வரம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்துல லிங்கத்தை நிறுவி வழிபாடு செய்து திரு குமரக்கோட்டம் எனப்படும் ஆச்சிரமத்தின் இடையில் புள்ளிமான் தோளுடையும் முருகப்பெருமான் எப்படி இருந்தாராம்? அங்க போய் தவம் சிவ பூஜை பண்ணும்போது முருகப்பெருமான் எப்படி இருந்தாராம்? புலித்தோல் ஆடை அணிஞ்சிருந்தாராம். முருகப்பெருமான் சொல்ற புலித்தோல் ஆடையும் அடுத்து தர்ப்பை கயிறாகவும் அரைநானும் கையில் உருத்திராக்க வடமும் கமண்டலமும் உடையவராய் முனிவர்கள் வணங்க அங்கே வீட்டிருந்தார். எல்லாரும் வணங்கும்படி அங்க முருகப்பெருமான் எப்படி சாமி இருப்பாரோ அதே போல முருகப்பெருமான் இருந்தாராம். இடுப்புல புலித்தோளாட, கமண்டலம், அடுத்து ருத்ராட்ச மாலை, அடுத்து தர்ப்பை எல்லாம் கொண்டு அங்கே குமரக்கோட்டத்தில் வீட்டிருந்தார். எல்லா முனிவர்களும் வணங்கும்படி அங்க முருகப்பெருமான் இருந்தார். அங்க சிவலிங்கத்தை நிறுவி அங்கே சிவபூஜை செய்தார் முருகப்பெருமான் என்று இந்த இடத்துல சொல்றாரு. குமரக்கோட்டத்துல அவ்வளவு முக்கியமான இடம் குமரக்கோட்டம். சாமியை வந்து அங்க லிங்கத்தை நிறுவி பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்னா எவ்வளவு பெரிய சிறப்பு. முருகப்பெருமான் பூஜை செய்த தலங்கள் ஏதாவது ஒரு 2 சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருக்கும் முதல்ல வந்தது திருச்செந்தூர் அப்படின்றாங்க டக்குன்னு. சரி, இன்னொன்னு சொல்லுங்க. நீங்க இந்த குமரக்கோட்டத்தை கூட சொல்லியிருக்கான். இதுதான் சரி. இன்னொன்னு சொல்லுங்க. சென்னொன்னு சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல அங்க வந்து சாமி அங்க விளையாடின இடம். அங்க வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து ஏற்கனவே நம்ம சின்ன பிள்ளைல வந்து விளையாட வந்தோம்ல அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க வந்தாராம். சரி, அது வந்து திருப்பதி வந்து பார்க்க வந்தது. இது வந்து திருமணம் முடிச்சது. தேவயானை திருமணம் முடிச்சதுதான் திருப்பரங்குன்றம். திருச்செந்தூர் இல்ல, திருச்சேஞ்சலூர் சண்டீஸ்வரர் அவதாரம் செய்த தலத்துல முருகப்பெருமான் வந்து அந்த ஆத்துல எல்லாம் குளிச்சிருக்காராம். இதுக்கு போருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆத்துல தான் குளிச்சு சிவ பூஜை செஞ்சுட்டு தான் சூரபத்மனை சொல்ல போயிருக்காரு. இது நம்ம கந்தபுராணத்துல ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். எல்லாருக்கும் மறந்துருக்கோம். கந்தபுராணம் சொல்லி 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற போய் முருகப்பெருமானே சிவ பூஜை பண்ணா நம்ம பண்ணணுமா? பண்ணக்கூடாது. முருகப்பெருமான் யாரு? சாமி தன்னைத்தானே அடிச்சிருக்காரு. அப்ப நாம கண்டிப்பா அவரை அடிச்சுட்டே ஆகணும். எண்ணிலாகவும் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது உசனையே என்று உரைத்தருள அன்னலாதமை அர்ச்சனை புரிய ஆதரித்து அழைத்தாள். பெண் நல்லவளோடும் பிறந்தவ குழந்தை என்று கூறுவதற்காக சிவபெருமானுக்கு விருப்பம் கிடையாது. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே சிவபெருமானுடைய விருப்பம். அப்ப சிவபெருமானுடைய விருப்பத்தை நம்ம பூர்த்தி செய்யணுமா வேண்டாமா? எடுத்து இந்த பிறகுல கட்டாயமா சிவபூஜை செஞ்சே ஆகணும். நமக்கு நூல்கள் சொல்லுது. அதனால எடுத்து இந்த பிறகு வீணாக்காம
சிவபூஜை செய்து காலத்தை போக்க வேண்டும். அவத்தை நோக்கி காலத்தை போக்க கூடாது. அதற்கு எதிர்மறை தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும். தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்தாலும் சாமியை நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொல்லிட்டாங்க கரெக்டா செல்போன் எடுத்து அது என்ன செய்வாங்க ஏது செய்வாங்க. அதாவது நடந்து போனாலும் செல்போனு ஏதாவது பார்த்துட்டு போன் போட்டுக்கிட்டே தான் போறாங்க. அது மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்குள்ள கொண்டு என்ன செஞ்சிடறாங்க, செல்போனு. அங்க போய் ஒரு 5 நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டேங்க, அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஆகி போச்சு செல்போன் நிலைமை. சரி, அப்படி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாமி எப்படி இருக்கா. இப்ப செல்போன்ல வச்சே சொல்லுவோமே, செல்போனை வச்சு ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்ப செல்போன்ல என்ன இருக்கும், அந்த செல்போன்ல இந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க. செல்போனு உடம்பு, உள்ளுக்குள்ள உள்ள சிம் கார்டு உயிர். இது 2 இருந்தா நம்ம பேசிட முடியுமா? என்ன வேணும், சார்ஜ் இருந்தாலும் என்ன செய்ய முடியும். அது போல சிவபெருமான் உள்ள இருந்து ஏத்துறனா நாம எதையுமே அறிய முடியாது. உயிர் இருந்து என்ன புண்ணியம், உடம்பு இருந்து என்ன புண்ணியம். உள்ள இருந்து யார் இயக்கணும், சிவபெருமான் இயக்குனாதான் இந்த உயிர் இயங்கும். உயிர் இயங்கினாதான் இந்த உடம்பு இயங்கும். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கும். இப்ப உடம்பு இருக்கு, ஆனா உயிர் கண்ணுக்கு தெரியல. உயிரே கண்ணுக்கு தெரியலையே, சாமி எப்படி தெரியவா சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அப்படின்னா இந்த உயிருக்கு தன்னிச்சு இயங்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அறிவித்தால் அறிவு தான் இந்த உயிர்களுக்கு இருக்கு. அப்ப இறைவன் அறிவிக்க அறிவது எதுன்னா இந்த உயிர்கள். புரியுது உங்களுக்கு? அறிவிக்கத்தான் அறியும், இல்லைன்னா இது அறிவே அறியாது. இந்த இது ஜடமா இல்ல அறிவுடைய பொருளா? இது ஜடம், இதுக்கு அறிவு கிடையாது. இதுக்கும் நமக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. இது அறிவிச்சா வாட்டர் கேடே அப்படின்னா அது கேட்குமா, கேட்காது. நம்ம எதை சொன்னா அப்படியா அப்படின்னு ஒருத்தவங்க ஏதாவது சொன்னோம்னா அப்படியான்னு கேட்கும். அவ்வளவுதான் அறிவு. இதுக்கும் நமக்கும் அவ்வளவுதான் அறிவு. இது அறிவிச்சா அறியாது, நம்ம அறிவிச்சா ஏதோ அறியணும், அவ்வளவுதான். சிற்றறிவு தான் நமக்கு, பேரறிவு நமக்கு கிடையாது. அந்த சிற்றறிவு வச்சுக்கிட்டே ஒரு பதிவு நமக்கு தெரிஞ்சு வச்சுன்னு வச்சுக்கோங்க. சிவா உங்களுக்கு இந்த பதிவு தெரியவே தெரியாதா சிவா அப்படி ஒரு ஆள் அடியன்ட்ட கேட்டாங்க. அவங்க அந்த பதியம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அடியன்ட்ட அந்த அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்க. 3ஆவது தடவை வரும்போது அந்த வயது அடிய கடன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னாங்க. ஏன்னா ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பதியத்தை அது என்ன பதியம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ரூபாய் பாட்டு 2, 3 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. சாமி அடியனுக்கு உணர்த்திக்கிட்டே இருந்தாரு, இந்த பதியத்தை பாடணும் சொல்லிட்டு. 3ஆவது தடவை கேட்கும்போது அடியனு இந்த பதியத்தை மனப்பாடம் பண்ணி வச்சு. 2வது அதுக்கப்புறம் சாமி உணர்த்தினாரு, இந்த பதியத்தை பாடினா ஞானசம்பந்த பெருமானுடைய பதியம் முழுவதும் பாடியதற்கு சமம் அப்படின்னதும் தினசரி பூஜையில அதை விடவே கிடையாது. அதுமாதிரி திருக்கோயில் போனோம்னா அந்த பதியம் தான். சாமிக்கு வள வரும்போது இந்த பதியத்தை தான் பாருங்க. சும்மா வள வரும்போது சும்மாலாம் வள வரக்கூடாது. திருக்கோயிலை சுத்தும் போது ஒண்ணு அஞ்செழுத்தை சொல்லுங்க, பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க, இல்லையா திருமுறைகள் பாடுங்க. வெளிப்புறம் சுத்தும் போது தலையணி வணங்க பதியம் இருக்குல்ல, அதை பாடணும். உள்ள சுத்தும் போது ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட்டான இது இருக்கும்ல திருமுறைகள், அதை சுத்தி வரும்போது பாடணும். சும்மா உட்காந்துருக்கும் போது அஞ்செழுத்தை சொல்லணும். அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்து 5 எழுத்தை 108 முறை சொல்லிட்டு தான் எழுந்திரிச்சு போகணும். அந்த 108 தடவை எதுக்கு சொன்னேன் உங்களுக்கு? 108 முறை எதுக்கு நாம ஜெபிக்கணும்? ஒரு கணக்கு சொன்னீங்களா உங்ககிட்ட? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நாங்க யோசிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. 108 தடவை எதை வச்சு வந்ததுன்னா, ஒரு நாளைக்கு நாம 21,600 தடவை நாம என்ன செய்யறோம், மூச்சு விடுறோம் ஒரு நாளைக்கு. நீங்க அதுதான் நீங்க சிவா சொற்பொழியில சொல்லியிருக்காரு, ஒரு 21,600 தடவை மூச்சு விடுறோமா. அது மூச்சை இருக்கையில நீ எண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அப்படி நம்ம கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. 21,600 தடவை நான் ஒரு நாளைக்கு மூச்சு விடுறோம். அந்த 21,600ஐயும் பாதி ஆகணும். எப்பா நீ 21,600 தடவை நீ என்னுடைய நாமத்தை சொல்லணும்னாலும் பரவாயில்ல சாமி, அதுல பாதி எவ்வளவு? 10,800. நீ அதை கூட சொல்லாட்டி பரவாயில்ல, அதுல 1 மடங்கு, அந்த பாதியிலையும் 1 மடங்கு எவ்வளவுன்னா 108. நீ அந்த 108 தடவையாவது ஒரு நாளைக்கு என்னை பார்த்து கொஞ்சம் நினைச்சு அந்த அஞ்செழுத்தை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா, அந்த ஜெபம் பண்ணும்போதுதான் வரும் பாருங்க என்னென்ன சிந்தனையோ வருது. ஜெபம் பண்ணும்போது சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல எழுந்திரிச்சு வெளியே வந்துடுவாங்க. முடிச்சுட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம நண்பர்களோட ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் இருங்க சாமி விட்டாருன்னு உள்ள போனவர் 2 நிமிஷத்துல வெளியில வந்துட்டாரு. ஜெபம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அது 1 நிமிஷத்துல முடிச்சிருவேன்ல அப்படின்ட்டு 2 நிமிஷத்துல சாமி விட்டு வெளியில வந்துட்டாங்க.
அப்படிலாம் கூடாது. நிதானமா சிவபெருமானை நினைந்து 5 எழுத்த நாம சொல்லணும். தீட்சை எடுத்தவங்களும் என்ன செய்யணும்? வேகமா சொல்லவே நிதானமா சொல்ல. அதே மாதிரி தீட்சை எடுத்ததுன்னு ஒண்ணு அப்ப தீட்சை அப்பாடம் நமக்கு கிடையாதுப்பா அப்படின்னு தயவு செய்து என்ன செஞ்சாங்க நினைச்சிடாங்க. எடுக்காத என்ன செய்யணும்? இப்பயே ட்ரைனிங் எடுக்கணும். நிதானமா சொல்லி பழகணும். இப்படிலாம் நம்மளுக்கும் வரும், நம்மளும் சொல்லி பழகணும் அப்படின்னு சொல்லி இந்த வட்டம் யாரெல்லாம் தீட்சை எடுக்க வரீங்க? கார்த்திகைக்கு வச்சுக்கிடுவோம், இல்ல சிவராத்திரிக்கு எடுக்கீங்களா? இல்ல அமைதியா இருக்கீங்க. யாராவது சொன்னாங்களே நீங்க ஜோதி சிவா 3 இன்னும் ஒத்துக்கலையா? 4 ஆகணுங்கிறாங்களா? சரி, வேற யாராவது நீங்க வரீங்களா? நீங்க விமலாசுவா 4. வேற முடிவு பண்ணுங்க. கார்த்திகா சிவராத்திரியான்னு பாத்துக்கோங்க. என்ன கார்த்திகை நம்ம அடுத்த மாசம் கொண்டு போய் எழுதி கொடுக்கணும். ஏதாவது தீர்மானம் சொல்லுங்க, செஞ்சிருவோம். சரிதானா? சரி. அப்படி நம்ம நோக்கம் என்னன்னா எல்லாரும் தீட்சை எடுக்கணுங்கிறது தான் நோக்கம். இப்ப சொற்பொழி கேட்கறது பெருசு கிடையாது. அத்தனை பேரும் தீட்சை வாங்கினா ரொம்ப சிறப்பு. அதுக்காக அடியன் எவ்வளவு என்ன ஹெல்ப்னாலும் அடியன் பண்ணுவேன். தீட்சை எடுக்கணும்னு நீங்க சொன்னா போதும். ஒரு ஆள் எடுக்கணும்னாலும் விட மாட்டேன். அடியன் எப்படினாலும் போய் எழுதி கொடுத்து உங்களுக்கு தீட்சை வாங்கி கொடுக்கறதா நமக்கு வேலை. சரிதானா? சரி. ஏன்னா குரு உபதேசம் ரொம்ப முக்கியம். இது அவங்களுக்கு குருநாதருடைய உபதேசம். சரி. அப்படி முருகப்பெருமான் குமரக்கோட்டத்தில் இருந்து எல்லா முனிவர்களும் காணும்படி அங்கே கமண்டலம், அரைஞான் கயிற்று, உருத்தராக்க வடம், தர்ப்பை கயிறாகிய புள்ளிமான் தோல், அந்த மானுடைய தோலை எல்லாம் அணிந்து அங்கே வீற்றிருந்தார். அப்பொழுது அந்த லிங்கத்தை முருகப்பெருமான் வைத்திருந்த அந்த லிங்கத்தை யார் அந்த குமரக்கோட்டத்தில் யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் என்ன ஆவாங்க அப்படின்னா, அவர்கள் மெய்ஞான வீட்டின்பத்தை அடைவார்கள். அங்க போய் யார் வழிபாடு செய்கின்றார்களோ மெய்ஞானம் வரப்பெற்று வீட்டின்பமாகிய வீடு பேரை அடைவார்கள். எங்க திரு குமரக்கோட்டத்தில் சென்று வழிபாடு செய்தார். அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் 2 தடவை போயிருக்கேன். அப்படின்னு திரு குமரக்கோட்டத்தில் போய் அங்க கரெக்டா இங்க சுப்பிரமணியர் மாதிரியே இருப்பாரு, நம்ம திருச்செந்தூர்ல உள்ள மாதிரியே இருப்பாரு. எல்லா இடத்துலயும் பாருங்க, முருகப்பெருமான் நின்ற குளத்துல இருப்பாரு, ஒரே ஒரு இடத்துல அமர்ந்த குளத்துல இருப்பாரு. எங்க சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா சொல்லிட்டீங்க. கரெக்ட் தான். திருப்பரங்குன்றத்துல அமர்ந்த குளத்துல இருப்பாரு, மற்ற இடத்துல நின்ற குளத்துல இருப்பாரு. பக்கத்துல யாரு இருக்காரு பாத்தீங்களா? இந்த பக்கத்துல யாரு இருப்பா? தேவயானம்மா. இந்த சைடு ஒருத்தர் இந்திரன் சொல்றாரு, நம்ம ஒத்துக்கிட முடியுமா? இந்த பக்கத்துல யாரு இருக்கா? நாரதர் தானே இருக்காரு. சில பேர் இந்திரனும் சொல்வது உண்டு. ஆனா இந்திரன் அப்படி இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா இந்திரன் சுகபோகமா இருப்பான். அவன் தாடி வச்சிருக்க மாட்டான். ஆனா இவர் ரிஷி, நாரதர் மகரிஷி. அப்படி போது அவர் எப்படி என்ன இருப்பாரு? தாடியோட இருப்பாரு. அப்படிதான் கருவறையில் அவங்க யார் இருக்கா? நாரத முனிவர் இருக்காரு. அப்ப நாரத முனிவர் ஏன் இருக்காரு அப்படின்னு பல நாள் அடியனுக்கு நிறைய பேர்த்த கேட்டுட்டேன். ஒருத்தருமே பதில் சொன்ன மாதிரி தெரியல. ஒரு நூல்ல கிடைச்சிச்சு, அதை எடுத்து இன்னைக்கு படிச்சேன் பாருங்க. உங்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். என்னதான் இருக்கும் அந்த இடத்துல? ஏன் நாரதர் வராரு? நாரதர் ஏன் கருவறையில கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த நிலைமை என்ன அப்படின்னா, இப்ப பொன் கொடுக்கறதுக்கு பொன் வீட்டாருன்னு வருவாங்க பாத்தீங்களா கல்யாணத்துக்கு, அதுக்கு நாரதர் தான் வந்தாராம். அதனாலதான் நாரதர் அங்க உள்ள வச்சிருக்காங்களாம். இப்ப பொன் வீட்டு சார்பா பேச விடுவாங்கல்ல, அப்ப யார் இருக்கணும்? பொன் வீட்டுல இருந்து ஒருத்தர் வரணும்ல. நாராயணர் வரலையா? அங்க யார் வந்தாரா? நாரதர் தான் வந்தாராம். அதுக்காக அவரை வரவேல வச்சாங்க. 2வது அவருடைய தவமும், கல்யாணத்துல கலந்துக்கக்கூடிய தவமும் அவர் செய்திருக்கின்ற காரணத்தினால் நாரத மகரிஷியை அங்க வைத்திருக்கின்றார்கள். புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப இவருக்கு யாருக்கு மருமகன்? இவரு நாராயணருக்கு. அப்ப நாராயணனுடைய பக்தராக கூடிய யாரு? நாரதர். அப்ப அவர் யாரோட வீட்டுக்காரரு? பொன் வீட்டுக்காரரு அவரு. அதனால அங்க யார வச்சிருக்காங்க? நாரத மகரிஷியை வச்சிருக்கின்றார். புரிஞ்சா உங்களுக்கு? இது ரொம்ப நாளா அடியனுக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அது கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சுல? அடின்னு ஒரு 2 நாள் கழிச்சு கேட்பேன். இதை நீங்க கரெக்டா நீங்க சொல்லணும். சரி. இதனோட தேவையான. ஆனா இது மருமகன் யாரு? முருகப்பெருமானுக்கு மருமகன் இவங்க. இப்ப இவங்க கரெக்டான கொஸ்டின் நல்லா கேட்டாங்க. இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இப்ப இவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்திரனுடைய மகள் தானே.
அது எப்படி பொன் வீட்டார் ஆகும்னு கேட்கறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க 2 பேரும் யாருன்னா வள்ளியும் தெய்வயானை அம்மையும் திருமாலுடைய மகள்கள் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியுமாக அவருடைய கண்ணீரிலிருந்து வந்தவர்கள் 2 பேரும். யாருடைய கண்ணீர்ல இருந்து முருகப்பெருமானுடைய அந்த மூர்த்தத்தை பார்த்ததுமே திருமால் கண்ணுல இருந்து 2 கண்ணீர் வந்ததான். அதுல அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியும் வந்தார்கள். அந்த 2 பேருமே முருகப்பெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்படி 2 பேருடைய தவத்துக்கு விரும்பி ஒருவரை மண்ணுலகத்திலும் ஒருவரை விண்ணுலகத்திலும் இருக்க வைத்தார். விண்ணுலகத்துல இந்திரனை பாதுகாக்க சொல்லி யாரு கொடுத்தான்? முருகப்பெருமான் தான் சொன்னாரு. மண்ணுலகத்துல யார அந்த வள்ளிக்குழி கிழங்கு அகழ்ந்த குழியில வள்ளியை பிறக்குமாறு சிவபெருமான் தான் செஞ்சாரு. அதுக்கப்புறம் திருமால் அந்த முனிவர் இடத்துல அந்த மானை நோக்கி பார்த்தார். அதுல இருந்து கரு உண்டாகியது. அப்புறம் அந்த அகழ்ந்த அந்த குழியில் வள்ளியம்மை அதில் தோன்றினார்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப 2 பேரும் யாருடைய பிள்ளைகள்? திருமாலுடைய பிள்ளைகள். அமுதவள்ளி, சுந்தரவள்ளி. அப்ப பெண் வீட்டார் சேர்தானே? இப்ப கரெக்டான கொஸ்டின் கேட்டாங்க. அதை இதை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க கரெக்டா கொஸ்டின் கேட்டாங்க. இந்திரனுடைய பிள்ளையாச்சே எப்படி திருமாலுடைய பிள்ளையாகும் அப்படின்னு கரெக்டா கேட்டாங்க. இப்படி கேட்டா ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப யோசிச்சு கேட்டாங்க. சிறப்பு. அது திருமாலுடைய பிள்ளைகள் 2 பேருமே அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியுமாக திகழ்ந்த காரணத்தினார். 2 பேரும் அப்படிப்பட்ட தவமுடையவர்கள். தேவியானமை என்ன செய்வாங்க தெரியுமா? பணி செய்யும் போது அப்படி சிரித்த முகத்தோடு சாமிக்கு பணி செய்வாங்களாம். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவணம் முக்திக்கு ஒரு வித்து குருவரை என ஓதும். முக்தை தரு பக்தி திருநகை. திருநகைனா சிரித்த முகத்தோட அப்படி சிரிச்சுக்கிட்டே இப்ப ஒரு கோலம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிரிச்ச முகத்தோட இந்த பெருமானுக்கு போடுறமே அப்படின்னு நினைச்சு போடுவாங்க. நம்ம காலையில 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியிருக்கு. அப்படி அந்த கோலத்தை ஒரு கிள்ளி அப்படியே புள்ளி வைக்கிற பார்த்தீங்கன்னா சில பேர் எண்டா வில்லனத்துல எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறத செஞ்சுப்பாங்க. சில பேர் கோலம் போடுறத பார்த்தீங்கன்னா கோலத்தோடய கோலம் போடுவாங்க. சில பேர் சாட்டம் ஒரு 4 இதை மட்டும் வச்சு ஒரு கம்பி கோலத்தை 4 இழுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனா முருகப்பெருமானுக்கு பணி செய்யும்போது எப்படி செய்வாங்க? அந்த சிரித்த முக்தை போன்ற பற்களை உடைய தெய்வயானை அம்மை முருகப்பெருமானுக்கு பணி செய்யும் போது அந்த சிரித்த முகத்தோடு பணி செய்வார்கள். அப்படி செய்யும் போது அவருக்கு என்ன? முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கு இறை. அத்தி யானை வளர்த்தது யார? தெய்வயானை அம்மைய. அத்திக்கு இறை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து கூறுவரை என ஓதும். அந்த முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வோம் முருகப்பெருமான். யாருக்கு? தெய்வயானை அம்மைக்கு முக்தி என்கின்ற விருப்பத்தை செய்வது யாரு? முருகப்பெருமான் என்று அந்த வரியில அவ்வளவு அழகா சொல்றாரு அருணைநாத பெருமான். எவ்வளவு பாட்டுல என்னென்னலாம் சொல்லியிருக்காருங்க. அவ்வளவு அற்புதம்லாம் சொல்றாரு. ஒரு பாட்டுல சொல்லுவாரு, என்ன பாட்டு பாட வைன்னு இதுல கேட்கிறாரு. யாரு? அன்னைய முதல்ல என்ன கேட்கிறாரு? பாட்டுல சொல்றாருல இத கந்தர் அனுபூதியில ஆடும்பரி வேல நிசேவல் என வாடும்பனியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்ன கேட்டாரு? ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும்படியே பணியாய் அருள்வார். பெருமானே என்னை உன்னை பாடும்படி என்னை செஞ்சிரு அப்படின்ட்டாரு. அப்படி சொல்றாங்க. இப்போ வந்தீங்களா? நேரைக்கு பாத்துட்டே இருந்தேனே. சரி ஒவ்வொருத்தரும் புதுசா நீங்க எப்ப வந்தீங்க? நீங்க அப்ப வந்துட்டீங்களா? அங்கிட்டு கூட வந்துட்டீங்களோ? அதான் தெரியல. சரி இப்படி முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண. இப்ப அந்த பாட்டுல ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். பாடுங்கிற பணியே பெருமானே எனக்கு கொடுக்க வேண்டும் கேட்டதும் அத்தனை திருப்புகளும் பாடினாரு. யாரு? அன்னையன் பாடிட்டு சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ கருணை புரியாதிருப்பது என்ன குறை வேலை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கமலும் மணமார் கடப்ப மணிவோனே தருண விதையா மிகுத்த கனமதுரும் நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அப்படின்னுட்டு அடுத்து சொன்னாரு பாருங்க. முருகா 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 நீ எனக்கு என்னெல்லாம் செஞ்ச தெரியுமா?
அருணதல பாத பத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. இப்படி சொல்றாரு சாமி. ஒவ்வொரு நிலையிலையும் என்னை ஒவ்வொரு இடத்துலயா என்னை பாட வச்சியே சாமி. அரிய தமிழ் எனக்கு அளித்தாயே முருகா முருகா. அத்தனை பாடல் பாட வச்சாரு. முத்து முத்தாக பாடணும்னு சொல்லிட்டு திருப்புகளை முத்து முத்தா மணிமணியா பாடினாரு திருப்புகளை. அதெல்லாம் கொடுத்தது யாரு? அதை வியந்து சொல்றாரு. முருகப்பெருமான் எனக்கு அரிய தமிழை எனக்கு தந்தார், என்னை பாடும்படி என்னை பணித்தார். நான் கேட்டேன், என்ன கேட்டேன்? பாடும்படியே பணியாய் அருள்வாய்ன்னு கேட்டேன். எனக்கு முருகப்பெருமான் பாட வைத்தார். அருணதல பாதபத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மணிமீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோன். அது எந்த தளத்துல போய் பாடுறாரு பாருங்க. சுவாமி மலையில போய் பாடுறாரு. எவ்வளவு அருமையான பாடல். சுவாமி மலை தந்தைக்கே உபதேசம் பண்ண இடம் சுவாமி மலை. அங்க அரிய தமிழ் ஆனளித்த மணிமீரா அப்படிங்கிறாரு. இப்படி அருமையான பாட்டு இந்த திருப்பூர். அகமுற்ற பழனிமலை மீது அது அதிசயம் இல்ல, அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீது அழகா திருவேரகத்தின் முருகனை. திருவேரகம் என்பது சுவாமிமலை. சுவாமிமலை அங்க வந்து சாமி எப்படி இருக்காரு அப்படின்னா அதிசயம். என்ன அதிசயம் அப்படின்னா அங்க தந்தைக்கே உபதேசம் செய்யறதுனால அது அதிசயம். எல்லாரும் என்ன செய்வாங்க? தந்தை தான் மகனுக்கு உபதேசம் செய்வாங்க. ஆனா அங்க வந்து மகனே தந்தைக்கு உபதேசம் செய்த காரணத்தினால் சுவாமி அங்க சுவாமிநாதராக விளங்குகின்றார். முருகப்பெருமான் அங்க எப்படி இருக்காரு? சுவாமி. அரிய தமிழை எனக்கு வழங்கினாயே முருகா அப்படின்னு அந்த இடத்துல வியர்த்தமா பாடுங்க. பாடிடு வார்த்தை பாடுங்க பாடுங்க. இன்னைக்கு இந்த பாட்டு தானா? வேற பாட்டா? வேற பாட்டா? சரி. அப்படி மிக அற்புதமா அந்த இடத்துல முருகப்பெருமானை எண்ணி அங்க வியர்ந்து பாடுகின்றார். சரி. அப்படி அந்த தலத்துக்கு யாரு போய் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் மெய்ஞானத்தை பெற்று வீட்டு இன்பத்தை அடைவார்கள் என்று எங்க குமரக்கோட்டத்துக்கு சென்று வழிபாடு செய்தார் அப்படின்னாரு. அங்க சாமி என்ன அந்த லிங்கத்துக்கு பேர் என்னன்னா தேவசேனாபதீச்சரம். அது அங்க இருக்கக்கூடிய சாமிக்கு என்ன பேரு? தேவசேனாபதீச்சரம் என்ற சிவலிங்கத்தை நிறுவிதான் அங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்தார் அப்படின்னு வருது. அப்படி அந்த லிங்கத்தை யார் வழிபாடு செய்யறாங்களோ அவர்கள் வீட்டு இன்பத்தை அடைவார்கள் என்றும், முன்னொரு காலத்தில் பிரளய காலத்தில் மார்க்கண்டேய முனிவர் மிதந்து கொண்டு தனியாக உழண்டு கொண்டு வந்தார். அப்பொழுது பாமனையில் இருக்கின்ற திருமாலை கண்டார். ஒருத்தர் மார்க்கண்டேய முனிவர் அப்படியே வெள்ளம் அடிச்சுட்டு வருது, அதுல தவழ்ந்து வர்றாரு. அப்போது திருமாலை பார்க்கிறாரு. பார்த்ததும் அவர் என்ன செய்யறாரா, மாயன் உலகம் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பார்த்து யான் மயக்கம் அடைந்தேன், மயக்கம் தெரிந்து உணர்ச்சி வந்து எழுந்தேன், இந்த வெள்ளத்தில் நீந்தி நீந்தி என் கைகளும் ஓய்ந்து விட்டது, நீ இது பார்த்துக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி திருமாலை பார்த்து கேட்டாராம் அந்த மார்க்கண்டேய முனிவர். அதை அவர் வந்து கண்டுக்கிடவே இல்லையா. யாரு? திருமால் வந்து அவரை அந்த மார்க்கண்ட முனிவரை கண்டுக்கிடவே இல்லையா. இப்ப இந்த பொருள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எல்லாம் என் வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னா. ஒரு நாள் உலகத்தை முழுங்கினாரு பாருங்க, அத்தனையும் அந்த வெள்ளம் அடிச்சு அவருடைய வயிற்றுக்குள்ள உள்ள போய்கிட்டே இருக்கான் திருமாலுடைய வயிற்றுக்கு. அப்படி வாயை திறந்து காமிச்சாராம், அத்தனையும் உள்ள போய் கொண்டு. உடனே நீ உள்ள வேணா புகுந்து பாரு அப்படின்னாராம் திருமாலு அந்த மார்க்கண்ட முனிவரை. உடனே அவர் பார்த்துட்டு மார்க்கண்டர், முகுந்தனே வார்த்தையில் அல்லவா முன்னொரு கற்ப காலத்தில் பிரம்மனை நீ வஞ்சித்தாய். ஒரு காலத்துல நீ வந்து பிரம்மாவே நீ என்ன செஞ்சிட்ட, யானையானது என்கின்ற செருக்கோடு போய் நீ அவரை வஞ்சித்தாய். அடுத்து அம்பரிடன் என்னும் அரசன் சபையில் நாதர் பருப்பதர் என்ற 2 முனிவர்களையும் வஞ்சித்தாய். அதுக்கு ஒரு பெரிய தனி கதை இருக்கு. அரசன் புதல்வியை கவர்ந்து கொண்டு மாவலியை வஞ்சித்தாய். மாவலி சக்கரவர்த்தியா தலையில ஒரே அமுக்கி கீழே கொண்டு போய் பாதாள உலகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அப்படி எல்லாவரையும் நீ என்ன செய்தாய், வஞ்சித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை நம்புகின்றவர்களை நீ உனது அடியார்களை நீ வஞ்சகமே செய்யும் உன்னிடத்தில் நான் மிகவும் வஞ்சுகின்றேன், இது நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீந்து கொண்டே சென்றாராம் அந்த மார்க்கண்ட முனிவர். உடனே அவ்வாறு செல்லும் போது அந்த முனிவர் மிதந்துகிட்டே போனார் பாருங்க. எங்க போனாராம், காஞ்சிபுரத்துல போய் நிப்பாட்டினார். அங்க போய் நின்னாராம். அங்க ஏகம்பநாதரை பார்த்ததும் அவருக்கு சாமிகள் கையெடுத்து தொழுதான். தொழுதுமே உடனே சுவாமி அவருக்கு என்ன செஞ்சாராம், அவற்றை பற்றி கொண்டு உள்ளே இறங்கி போய் காஞ்சிபதியை கண்டார். உடனே அங்க பிரளய வெள்ளமானது மதில் புறத்தே சூழ்ந்து கிடப்ப எல்லாம் வெளியில நின்றுச்சான். சூழ்ந்து வெளியில நின்றதும் உடனே இவர் என்ன செஞ்சாரு, அந்த திருக்கோயிலுக்கு உள்ள வந்துட்டார். ஏகம்பநாதர் யாரு?
கட்சி ஏகம்பத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் என்று பெயர். அது ஒற்றை மரத்தின் கீழே இருக்கக்கூடிய பெருமான். அந்த ஒற்றை மரத்துக்கு கீழே இவர் வந்து என்ன செஞ்சார, எழுந்துள்ள இறைவன் திருமுன்பு வந்து வைகினார். பார்த்ததுமே உள்ளம் பூரித்து போனார் அந்த யாரு, அந்த மார்க்கண்ட முனி. அப்ப மார்க்கண்ட ஏற்பட்ட திருமாலும் அவரை தொடர்ந்து பின்னாடியே காஞ்சிபுரம் வந்தாரு. வந்து ஆச்சரியமுட்டு இப்படி வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி சுவாமியை பார்த்ததும் இவரும் ஆச்சரியம் அடைந்து வந்து கண்டு தொழுதார். மார்க்கண்ட முனிவர் தம்மை இகழ்ந்துரைமை எண்ணி மனம் வருந்தி யான் என் செய்கின்றேன் என்று இறைவின் மாயையில் மயங்கினேன் அப்படின்னு சொல்லி மார்க்கண்ட முனிவரும் தன்னுடைய இதை ஒப்படைக்கிறாரு. இப்ப திருமாலும் என்ன செய்யறாரு, அங்கே அம்பிகையை வழிபட்டு பஞ்சதீர்த்தத்தில் மூழ்கி தேவ சேனாபதீச்சரத்தை விழுதிப்படி பூசித்தார். யாரு, திருமால் வந்து அங்க வந்து பூசித்தாராம். திருமால் அங்க பூசிப்பாரா, திருமால் பின்தொடர்ந்து வந்து இப்ப அவரும் வந்து இங்க வந்து பூசிக்கிறார். இந்த தேவ சேனாதிபதிச்சரம்னா எது, இந்த திரு குமரக்கோட்டத்துல வந்து அவரும் வந்து வழிபாடு செய்திருக்கின்றார். இப்படி யாராக இருந்தாலும் சரி, யாரை வந்து வழிபாடு செய்யணும், சிவபெருமான வந்து கட்டாயமா என்ன செஞ்சிடும், வழிபாடு செய்தே ஆக வேண்டும். அவர் எத்தனை பிறவியில கேட்டாரோ அத்தனை பிறவிலையுமே சிவ பூஜை செஞ்சிருக்காரு திருமால். 10 அவதாரத்திலுமே அவர் சிவ பூஜை செய்திருக்கின்றார் என்று நம்ம ஏற்கனவே போன இதுலையும் நம்ம பார்த்தோம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் அலரவன் ஆசை படரவும் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தியம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்வதற்கு இணங்க திருமாலும் விஷ்ணு பிரம்மாவும் கேட்டாங்க, பெருமானே இப்ப நாங்க காலத்தை வீணா போய்கிட்டு இருக்கோமே, நாங்க பூலோகத்துல வந்து உன்னை சிவபூஜை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டதுமே சாமி என்ன பண்ணாரா, அவர்களுக்கு கருணையோடு 2 பேரும் பூசிக்கும்படி சிவபெருமான் செய்தார் என்று யார் சொல்றா, மாணிக்கவாசக பெருமான். மாணிக்கவாசக பெருமான் வாக்கு பொய்க்குமா, திருவாசகம் பொய்க்குமா, அவர் சொல்றாரு. அவங்க 2 பேரும் மேல விண்ணுலகத்துல பேசினாங்களாம், இப்படி வீணா காலத்தை போய்கிட்டு இருக்கோமே, பூலோகத்துல சிவபெருமான் எளிதில் ஆட்கொள்ளக்கூடிய இடம் ஆயிடுச்சு, அங்க போய் நம்ம சிவபூஜை செய்யாம காலத்தை போக்குறோமே அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் நமக்கு பதிவு செய்கின்றார். சாமி எப்படிப்பட்டவர், யாரும் காண கிடைக்காத கடவுள். அன்பு செய்தால் ஓடி வந்துடுவாரு, அன்பு இல்லைன்னா கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பாரு. அதுக்காக அருள் செய்ய மாட்டாருன்னு இல்லை, அருள் செய்வார், கொஞ்சம் தள்ளி இருந்தார். தலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கல்லால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். ஆனா நாள்தோறும் எல்லாருக்கும் என்ன செய்வாரு, நலன் வழங்குவார். ஆனா சாராதவர்களுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து அருள் செய்வார், அவ்வளவுதான். ஆக எந்த உயிரை என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டாரு. ஏன்னா எல்லா உயிர்களுமே அவருக்கு குழந்தை என்பது அவருக்கு தெரியும், அவனுக்கு தெரியும்ல. ஆனா அவர் செய்த வினைக்கு தகுந்தவாறு வினை பயனை அனுபவிப்பார். அப்படி திரு குமாரோடு தேவரு சன்னதியில் அடியன் திருத்தல வேண்டும் என்று எண்ணினார். இவ்விடத்தில் அப்ப திருமால் கேட்டனா, நீங்க வந்து குமரனோடு எனக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் என்று அம்பாளிடம் அவர் விண்ணப்பம் செய்தாராம். யாரு, திருமால். ஏன்னா அங்கே குமரக்கூட்டத்துல யாரு பூசிச்சா, முருகப்பெருமான் பூசித்த காரணத்தினாலே நீங்கள் பெருமாட்டியே நீங்கள் வந்து முருகப்பெருமானோடு இருந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று. அதனாலதான் அந்த ஊரே பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்த முத்தத்துல இருக்கும். இந்த பக்கம் சுவாமி, இந்த பக்கம் அம்பாள், நடுவுல முருகப்பெருமான். இப்ப நீ எந்த ஊர்ல நீங்க போய் பார்த்தாலும் சரி, தேர்ல யார் வருவா அப்படின்னா சோமாஸ்கந்த மூர்த்தி தான் வரும். பாத்துக்கீங்களா? இப்ப நீங்க சொக்கநாதர் எடுத்தாலும் சரி, சொக்கநாத பெருமான் அம்பாளுக்கு நடுவுல யார் இருப்பா அப்படின்னு ஒரு சொற்பொழியில சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொற்பொழி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல சுவா நீங்க சொன்னது தப்பு அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. நான் நல்லா பார்த்துட்டேன், சாமி அம்பாள் தான் இருக்காங்க, முருகப்பெருமான் அங்க இல்லை அப்படின்னு. கீழே பூவுல மறைச்சிருப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு. கீழே பூவுல மறைச்சிருப்பாங்களா, சாமி இவ்வளவுதான் இருப்பாரு அப்படின்னு. ஏன்னா குழந்தை இல்ல, முருகப்பெருமான் யாரு, குழந்தை. கரெக்டா பூவை போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. நிறைய கோயில்ல அது தெரியவே தெரியாம வச்சிருப்பாங்க முருகப்பெருமான். கரெக்டா பாத்தீங்கன்னா பூ ஒரு மாலை போட்டாலே சாமி என்ன செஞ்சாரு, மறைஞ்சிருப்பாரு, அங்க குழந்தைய இருப்பாரு முருகப்பெருமான். அதை பார்த்தாலே தெரியும். அப்படி அதுக்கப்புறம் போய் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து, சிவா நீங்க சொன்னது சரிதான் சிவா, நான் தெரியாம சொல்லிட்டு அப்படின்னாரு. அங்க நடுவுல குட்டியா இருப்பாரு, பாத்தீங்கன்னா தெரியும். சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேரு. சத்து சிவம், சித்து சக்தி, ஆனந்தம் முருகப்பெருமான். நடுவுல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு, சத்து என்பது நிலையானது, சித்து என்பது அறிவுடையது, ஆனந்தம் என்பது என்றும் நிலையானது. இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரே பெருமான் யாருன்னா சிவபெருமான். சச்சிதானந்த மூர்த்தியாக இருந்து எல்லா திருக்கோயிலிலும் தேரோட்டத்தில் யார் வருவா அப்படின்னா சச்சிதானந்த மூர்த்தியாக விளங்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தி தான் அங்கே வந்து அருள் செய்வார். அந்த மூர்த்தத்துக்கு என்ன போக வடிவம் என்று பெயர். எல்லா உயிர்களுக்கும் போகத்தை வழங்குவதற்காக
சிவபெருமான் எடுத்துக்கொண்ட வடிவம் தான் சோமாஸ்கந்த மூர்த்தம். அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தத்துல இந்த மூர்த்தமும் வருகின்றது. புரியுதா உங்களுக்கு? 25 மாகேஸ்வர மூர்த்தத்துல சோமாஸ்கந்த மூர்த்தி, சோமாஸ்கந்தமூர்த்தி, காலசம்காரமூர்த்தி, காமசம்காரமூர்த்தி, திரிபுர சம்காரமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, கல்யாண சுந்தரமூர்த்தி, யசபாரூடர், அரியர்த்தர், இப்படி 25 மாகேஸ்வர மூர்த்தம் சிவபெருமான் இந்த உயிர்களுக்காக எடுத்து வர்றார். அவர் எடுக்கணும் அவசியமே கிடையாது. ஆனா இந்த உயிர்களுக்கு அருள் செய்யும் விதமாக உருவம் தாங்கி நமக்காக சாக்கடையில வந்து சுவாமி கால வைக்கிறார். நம்மளாம் சாக்கடை தானே, நாம எப்படி இருக்கோம்? சாக்கடையில தான் இருக்கும். எந்த நேரமும் இன்ப துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இங்கேயே எத்தனை தடவை சாமிட்ட வாவான்னு சொன்னாலும் நாம மறுபடியும் எங்க போறோம்? அந்த சாக்கடையில தான் போய் உழல போறோம். அந்த உலகத்துலதான் போய் வாழ போறோம். அதுதான் மாணிக்கவாசகர் என்ன செஞ்சாரு, தன்னை நாயின்னு பல இடங்கள்ல அவர் சொல்ற காரணம் என்னன்னா, நாய் என்ன செய்யும், எலும்ப கடிக்கும், கடிச்சிட்டு துப்பும், துப்பிட்டு மறுபடியும் அதே எடுத்து சாப்பிடும். அதே போல நம்ம உலகத்தை அனுபவிச்சுட்டு இங்க வருவோம், மறுபடியும் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம், மறுபடியும் அந்த இன்பத்தை நோக்கி மறுபடியும் கிளம்பி போக ஆரம்பிச்சோம். இப்படிதான் பல இடங்கள்ல நம்மள அவரே தன்னைத்தானே தாழ்த்தி பல இடங்கள்ல பாடியிருக்காரு மாணிக்கவாசகர். திரு நாயினும் கடையாயவும் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கலை கழுக்குண்டு. அப்புறம் ஒரு இடத்துல என்ன சொன்னாரு, என்னை நாய் சீவிக ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளியவாறு அறுபருவாறு அச்சோவேன்னாரு. நாய் என்னத்தான் சீவி சிங்காரிச்சு வச்சு நடு வீட்டுல வச்சாலும் வெளியில ஒரு நாய் குறைச்சதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா அதே நம்ம எவ்வளவுதான் சீவி சிங்காரிச்சு வச்சு நம்ம தாவி அழகு பார்த்தாலும் மறுபடியும் இந்த உலகத்தை நோக்கி நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு சினிமா பாட்டு போடட்டுமே, நீங்க போட்டு பார்க்கட்டுமே, நேரம் எங்க நோக்கம் நமக்கு அங்க ஓடிடுது. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைத்து நாம வழிபாடு செய்வதற்கு நம்ம பார்க்கணும். சரி, நீங்களாம் மாறிட்டீங்க, நீங்க தேவாரம் திருவாசகம் பாடுறதுனால நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. உங்களை சொல்லல, பொதுவான கருத்தை சொல்றேன். சரிதானா? சரி, அப்படி உடனே சாமி அந்த சேனாதிபதி ஈச்சரத்தை அவர் வழிபாடு செய்து உடனே என்ன வேணும்பா அப்படின்னு கேட்டதும் உடனே திருவடியில் அன்பு வேண்டும் என்று திருமால் கேட்டார். ரெண்டாவது இந்த உடனே சாமி சொன்னாராம், உருகும் உள்ளத்தான் என்ற பெயரோடு நீ இங்க இருப்பாயாக அப்படின்னு சாமி வெளிப்பட்டு தோன்றி என்ன செஞ்சாராம், திருமாலுக்கு அருள் செஞ்சாராம். இப்பயும் நீங்க போனீங்கன்னா அங்க உருகும் உள்ளத்தான் அப்படிங்கிற ஒரு திருமால் அங்க இருப்பாராம். எங்க குமரக்கோட்டத்து பக்கத்துல உள்ள திருமாலு உருகும் உள்ளத்தான் அப்படிங்கிற. அப்புறம் ஒரு இடத்துல உலகளந்த பெருமாள் ஒரு இடத்துல இருப்பாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் காஞ்சிபுரத்துல பெருமாள் கோயிலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஏன்னா சாமி அத்தனை நாமத்தையும் சிவபெருமான் தான் வைக்கிறாரு. தாமரைக்கண்ணன் பேர் வச்சது சாமி தான். இப்ப உள்ள என்ன சொல்றாரு, உருகும் உள்ளத்தான் என்ற பெயர் பெற்று அருள் என்று அருள் செய்து மறைந்தார். அன்று முதல் திருமாலுக்கு அப்பெயருடன் அங்கே தங்கினார் திருமால். வரவும் வாங்கிட்டு அங்கேயே வீட்டிருக்காராம் திருமால். புரிஞ்சு உங்களுக்கு? அத்தகைய குமரக்கோட்டத்தில் இப்ப நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். அப்படிப்பட்ட அந்த குமரக்கோட்டத்துல கார்த்திகை, விசாகம் மற்றும் சஷ்டி, பூசம், செவ்வாய், வெள்ளி ஆகிய 4 தினங்களில் முருகப்பெருமானை வணங்கினவர்கள் எல்லா வகையான பயனையும் பெறுவார்கள். அதை பாட்டுல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாட்டுல சரி சரி கூறும் இணைய மேன்மைசால் குமரக்கோட்ட வைப்பினில், இந்த குமரக்கோட்டத்துல வந்து பாரு நச்சு வேலினான் பாதம் அங்கி அணில நாள்னா விசாக நட்சத்திரம்னு அர்த்தமா. விசாகத்துல வந்து யாரு பூசிக்கின்றார்களோ அவர்கள் எண்ணில்லாத பயனை பெறுவார்கள் அந்த நாள்ல. ரெண்டாவது, வேறு நாட்டினங்களில், வேறு நாளுக்குன்னா என்ன அப்படின்னா, இப்ப சொன்ன பாருங்க, கார்த்திகை, சஷ்டி, அதுக்கப்புறம் பூசம், செவ்வாய், வெள்ளி. சஷ்டி, பூசம், செவ்வாய், வெள்ளி, இந்த 4 தினங்களும் வேற்று 4 இனங்கம்னா இந்த 4 நாள்கள்ல அங்கே குமரக்கோட்டத்தில் போய் நாம் வழிபாடு செய்தால் எண்ணில்லாத பயனை நாம் அடையலாம். சென்று இறைஞ்சினோர் பேரு முற்றும் யாவரே பேசவல்ல நீமையார். அப்படி எல்லா விதமான நலன்களையும் அவர்கள் அந்த பயனை பெறுவார்கள் என்று அந்த குமரக்கோட்டத்தினுடைய பெருமையை நாம் எவ்வாறு சொல்வது என்று இந்த கதையை முடிக்கிறார். நம்ம எண்டுக்கு வந்துட்டோமா? குமரக்கோட்டத்தினுடைய சிறப்பு, அங்க யார் இருக்கா? கச்சியப்ப சிவாச்சாரியார் அங்கே அர்ச்சகராகவே இருந்தார். அப்படி முருகப்பெருமானுக்கு பணி செய்தார். கந்தபுராணத்தை இயற்றினார். முருகப்பெருமானை அடியெடுத்து கொடுத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமானை அதை திருத்தியும் வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த கச்சியப்ப சிவாச்சாரியர் சிவபூஜை செய்த அந்த குமரக்கோட்டம் என்று பெயர். குமரன் அப்படின்னு என்ன அர்த்தம்?
குமரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன இப்படி யோசிக்க சொல்லியிருக்கோமே, குமரன் குகன் முருகன் குமரன் குகன் என்று மொழிதல்னு அந்த பதிவு சொல்லும் போது நம்ம சொல்லியிருப்போமே. குமரன் அப்படின்னா மரன்னா மாயின்னு அர்த்தம், அப்படின்னா போக்குவன் அர்த்தம். மாயை போக்குவன் குமரன் என்று பெயர். ரெண்டாவது என்றும் இளமையோடு உள்ளவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. குமரனுக்கு என்றும் இளமையோடு உள்ளவன் என்றும் மாயையை நீக்குவன் என்றும் பல பொருள் இருக்கு குமரன் என்ற அந்த திருநாமத்திற்கு. அப்படி அங்கே கோட்டமாக வைத்து அங்கே சிவபூஜை செய்து தேவ சேனாபதீச்சரம் என்ற சிவலிங்கத்தை நிறுவி அங்கே சிவபூஜை செய்து அங்கே திருமாலெல்லாம் வந்து வழிபாடு செய்து அவர் எண்ணியதெல்லாம் கிடைத்து கடைசி உருகும் உள்ளத்தான் என்கின்ற பெயரோடு அவர் அங்கே தங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த குமரக்கோட்டத்தினுடைய தன்மையை நாம் எவ்வாறு சொல்ல முடியும்? அப்படி பெயர் போன ஒரு தலம் தான் இந்த திரு குமரக்கோட்டம் என்று இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போறோம்? மாசாத்தான் தெளிப்படலம் அப்படின்னு வருது. அது என்னங்கிறத நம்ம நாளைக்கு தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் என்று சொல்லி இதுக்காரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திரு குமரக்கோட்டத்தை நீங்க கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யுங்க. முடிச்சிடலாமா? இன்னும் ஏதாவது 10 நிமிஷம் என்ன சார்? நீ பாடுறீங்களா? பாடுறீங்களா? முடிச்சேக்க பாடுறீங்களா? இல்ல சும்மா பாடின கூட பாடுங்க சார். சரி பாடுறீங்களா சார்? சரி சிற்றம்பலம். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமூடமட்டி பவவினையிலே சனித்த தமியன் மிடியாள் மயக்கம் உருவேனோ கையிலை கருணை புரியாதிருப்பது என்ன குறையுவேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீது ரத்ன மணியணி பொன் மாலை செச்சை கமலும் மணமார் கடப்ப மணிவோனே தருணமிதையாமிகுத்த கணமதுரும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருணதள பாத பத்மம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்தமையில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திருவேரகத்தின் முருகோனே முருகோனே. எதாட்டமா எல்லாத்தையும் கேட்டேன், யாரும் பிரசாதம் போட்டு கொண்டு வரீங்களான்னு கேட்டேன். எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. சரி அடின்னு கொண்டு வரேன் அப்படின்ட்டு இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன். பார்த்தா என்னன்னு பார்த்தா குமரக்கோட்டம். ஆகா முருகப்பெருமானுடைய இது சொல்றதுக்கு நம்மள நீதான் பிரசாதம் போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பெருமான் பண்ணிட்டாரே அப்படின்னு இன்னைக்கு பூசையில ஒரே அழுக. சாமிகிட்ட சாமி இப்படி பண்ணிட்டே சாமிகிட்ட குழந்தை மாதிரி தான் இருக்கணும். நம்ம அழுகணும் சாமிகிட்ட. எப்படி குழந்தை வந்து அழுதே காரியத்தை சாதிக்குதோ அழுதாலும் உன்னை பெறலாமே சாமி சாமி சாமின்னு அழுகணும். மலேசியாவுக்கு தனியா கூட்டு போனார். அப்பயே உணர்ந்துட்டேன் சாமி ஏதோ ஒரு காரணம். நம்ம ரொம்ப நாளா வச்சிருந்த அந்த விண்ணப்பத்தை பெருமாள் நம்ம தனியா கூட்டு வச்சு அந்த ஆனந்தத்தை கொடுத்தாரு. அங்க போய் பெரிய அனுபவத்தை எல்லாம் கொடுத்தாரு சாமி மலேசியால போய். அப்பயே புரிஞ்சுட்டேன் இன்னைக்கு நம்ம புராணம் பேசுறதுக்கு நீ பிரசாதத்தை போட்டு கொண்டு வாடா அப்படின்னு பண்ணிச்சாரு பாருங்க. அடின்னு பூஜை சாமி அடின்னு எவ்வளவு அருள் செய்தியா சாமி, உன்னுடைய அருள் நான் புரியாமே இருக்கனே அப்படின்னு ரொம்ப பூஜையில ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டேன் சாமி. 5 நிமிஷம் அழுகை விடவே இல்லை, விடவே படவே இல்லை. எவ்வளவு கருணை பண்றாரு, நம்ம பேசும்படி செஞ்சிருக்காரு. அவர் அருள் இல்லாம நம்ம பேச முடியும். சிறு பிள்ளையிலே காப்பாத்தினாரு. இறந்து போன அடியன் கருவினில் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பலராய் அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் என்று சொல்வதற்கு எனக்கு கருவிலே அழிய வேண்டியவன கொண்டு வந்து இங்க புராணம் பேசும்படி செஞ்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய கருணை, முருகப்பெருமானி மிகப்பெரிய கருணை. அதனாலதான் இன்னைக்கு சாமி அடியனை பண்ணிக்கிருக்காரு. சே கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயிர்வாயும் மெய் கண்டால் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி
உயிலாரும்பொழில் திருவாவூர் திருவாள் குரு நமச்சிவாயவன் செயலாதி மரபடியும் திருமரபு நீடூழி தலைகமாகும் வான்மையில் வளாது வேகம் அழிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் உங்க நற்றவம் வெண்மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வவன் திருநீறு சிறக்கவே திருச்சிற்றமும் ரம பார்வதி பதையே என்னாளுடைய சிவனே போற்றி திருச்சிவேல் முருகருக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் தெரியும் சார் சரி பாருங்க